Hello Math Warriors, this is Jane Ma'am from Yours Mathematically. Ganitha Prakash for class 8 part 2 la first chapter fraction and disguise adila page number 28 la irukra figure it out la question number 1 to 3 last video la solve pannom adoda continuation from question number 4 onwards in the video la paakalam. Question number 4 from page number 28. The monthly percentage change in population compared to previous month of mice in a lab is given. Okay, month 1 வந்து plus 5%, month 2 minus 2%, month 3 minus 3%. Which of the following statements are true? The initial population is P. Okay, so statements பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சில கன்க்ளூஷன்ஸ்க்கு வரணும். என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒவ்வொரு மந்த்தும் ரேட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஓகே, இட் இஸ் நாட் பேஸ்ட் ஆன் இயர், எவ்ரி மந்த் வந்து கால்குலேட் பண்ணுறாங்க. அதோடைய ரேட்டோட பர்சன்டேஜ் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. ஃபஸ்ட்டு மந்த்து, செகண்ட் மந்த்து, தேர்ட் மந்த்துக்கு சேஞ்ச் ஆகுது. மீனிங் சக்ஸஸிவ் மந்த்ஸுக்கு த ரேட் இஸ் டிஃப்ரெண்ட். ஓகே, இதில் இனிஷியல் பாப்புலேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ சில கன்க்ளூஷன்ஸ்க்கு நம்ம வர வேண்டியிருக்கு. ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா ஃபஸ்ட்டு மந்தோடைய அமௌண்ட்டு ஏ, அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து அட் த எண்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் மந்த் என்ன மைஸோட பாப்புலேஷன்றதை கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ த வேல்யூ ஆஃப் ஏ இன் த ஃபர்ஸ்ட் மந்த் பிகம்ஸ் தி பாப்புலேஷன், தட் இஸ் த இனிஷியல் பாப்புலேஷன் பி ஃபார் த செகண்ட் மந்த். ஓகே, மீனிங் கம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். கம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டோட ஃபார்முலா தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, கம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கு பொதுவாக என்ன பண்ணுவாங்க, த அமௌண்ட் இன் த ஃபர்ஸ்ட் இயர் பிகம்ஸ் தி பிரின்சிபல் பி இன் த செகண்ட் இயர். ஓகே, அதை யூஸ் பண்ணி தான் நம்ம இதை கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ என்ன டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க, ஃபஸ்ட்டு வந்து இனிஷியல் பாப்புலேஷன் கொடுத்துருக்காங்க. இனிஷியல் பாப்புலேஷன் தே ஹவ் கிவன் இட் ஆஸ் பி. ஓகே, இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு மந்த்துக்கு கால்குலேட் பண்ணலாம். மந்த் 1 வந்து ரேட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, இட் இஸ் ப்ளஸ் 5%. ஓகே, ஸோ ஏ இஸ் ஈக்குவல் டு பி இன்ட்டு 1 ப்ளஸ் ஆர் பை 100. ஓகே, ஃபார் எவ்ரி மந்த் நம்ம தனித்தனியாக கண்டுபிடிக்க போகிறனால பவர் வந்து எப்பயுமே 1 தான். டீயோட வேல்யூ நம்ம 1 தான் எடுத்துக்க போகிறோம். விச் பிகம்ஸ் பி இன்ட்டு 1 ப்ளஸ் 5 பை 100 விச் இஸ் பி இன்ட்டு 1.05. ஓகே, ஐ ஹோப் இது வந்து எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டாம்னு நினைக்கிறேன். ஃபாலோ பண்ண முடியாதவங்களுக்காக நான் சொல்கிறேன் எப்படி வந்து 1.05 வந்ததுன்னா, ஸோ 1 ப்ளஸ் 5 பை 100, இதில் வந்து டினாமினேட்டர் 100 இருக்குது. ஸோ 1 வந்து நம்ம எப்படி எடுத்துக்க போகிறோம்னா 100 பை 100ன்னு எடுத்துக்க போகிறோம். 100 பை 100 ப்ளஸ் 5 பை 100 gives you 1.05. ஓகே, which is 105 by 100. 105 by 100ன்றது 1.05. இன் டெசிமல்ஸில் நான் எழுதியிருக்கேன் P into 1.05. இது வந்து ஃபார் மந்த் 1. ஓகே, மந்த் 2க்கு வந்து the A becomes P for the second month. ஓகே, Pயோட வேல்யூ இப்போ என்ன இருக்குது, P into 1.05 இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து ரேட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா மைனஸ் 2% கொடுத்துருக்காங்க. ஓகே, மைனஸ் 2% கொடுத்துருக்காங்க. நம்ம பாப்புலேஷன்லேயே வந்து டிக்ளைனுக்கு லாஸ்ட் ப்ராப்ளமில் பார்த்தப்பவே டிக்ளைனுக்கு என்ன பண்ணுவோம், இன்ஸ்டெட் ஆஃப் 1 ப்ளஸ் ஆர் பை 100 வி வில் புட் இட் அஸ் 1 மைனஸ் ஆர் பை 100. ஏன்னா வந்து தேர் இஸ் அ டிக்ளைன். கரெக்ட். ஸோ த அமௌண்ட் ஹியர் பிகம்ஸ் பி இன்ட்டு 1 மைனஸ் ஆர் பை 100 இல்லையா. இதில் வந்து பியோட வேல்யூ என்னவா இருக்கும், P into 1.05 இருக்கும். ஓகே, because the amount in the previous month becomes the principal for the second month. So P into 1.05 into 1 plus 1 ப்ளஸ்ஸுக்கு பதில் இப்போ மைனஸ் போடணும். ஏன் மைனஸ் போட போகிறோம் நம்ம, ஏன்னா வந்து ஆர் வேல்யூ வந்து மைனஸ் 2%. ஓகே, ஸோ மைனஸ் 2 by 100 which is P into 1.05 into 100 by 100 minus 2 by 100. கரெக்டா, which is P into 1.05 into 98 by 100 which is P into 1.05 into 0.98. ஓகே, இது வந்து ஃபார் மந்த் 2. இப்போ வந்து மந்த் 3 நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். மந்த் 3க்கு வந்து ரேட் வந்து it is minus 3% again. Okay, so the amount in the previous month becomes the principal for the next month. Okay, so the amount is equal to P into
1.05 into 0.98 into இது வந்து அப்படியே இந்த இடத்துல இருக்கிறது அப்படியே நான் எழுதியிருக்கேன். that is the principle here, right? ஏன்னா compound interestனா அந்த வேல்யூ வந்து ஆட் ஆகிட்டே போகும். into 1 ப்ளஸ்ஸுக்கு பதில் நம்ம மைனஸ் போடுவோம். ஏன் மைனஸ் போடுறோம்? ஏன்னா ஆர் வேல்யூ வந்து மைனஸில் இருக்குது. மைனஸ் 3/100 ஈக்குவல் டு பி இன்ட்டு 1.05 இன்ட்டு 0.98 இன்ட்டு 0.97. ஏன் 0.97னா 1 வேல்யூவை இந்த இடத்துல 1ன்னு இருக்கு இல்லையா, இந்த வேல்யூவை நம்ம 100/100ன்னு எடுத்துக்கிறோம். ஸோ 100 minus 3 is 97. 97/100னா டெசிமல் வேல்யூ வந்து இட் இஸ் 0.97. ஓகேவா? இது வரைக்கும் கிளியராக புரியுதா? இப்போது அட் த எண்ட் ஆஃப் 3 months அமௌண்ட்டோட வேல்யூ என்ன? பி இன்ட்டு 1.05 இன்ட்டு 0.98 இன்ட்டு 0.97. இதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம வந்து ஆப்ஷன்ஸில் சூஸ் பண்ணும்போது இது வந்து நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இப்போது இதை வந்து இன்னும் ஃபர்தராக வந்து நான் சிம்பிளிஃபை பண்ண போகிறேன். ஸோ பி இன்ட்டு 1.05 இன்ட்டு 0.98 இன்ட்டு 0.97 இந்த டெசிமல் வேல்யூஸ் எல்லாத்தையும் வந்து நான் மல்டிப்ளை பண்ண போகிறேன். ஸோ எனக்கு அப்ராக்சிமேட்டாக என்ன வேல்யூ கிடைக்குன்னா பி இன்ட்டு 0.998ன்னு கிடைக்கும். ஓகேவா? இது வந்து அப்ராக்சிமேட் வேல்யூ தான். இப்போ பி இன்ட்டு 0.998ன்னு பார்த்தீங்கன்னா தட் இஸ் லெஸ் தேன் 0. 0.998 வந்து லெஸ் தேன் 1, லெஸ் தேன் 0 இல்லை, லெஸ் தேன் 1. கரெக்ட். இப்போ வந்து 0.998 வந்து லெஸ் தேன் 1ஆக இருக்கிறனால இந்த ஃபைனலாக நம்மளுக்கு கிடைக்கிது பார்த்தீங்களா பாப்புலேஷன், இந்த ஃபைனல் பாப்புலேஷன் இஸ் லெஸ் தேன் த இனிஷியல் பாப்புலேஷன். ஓகேவா? ஏன் வந்து ஃபைனல் பாப்புலேஷன் லெஸ் தேன் தி இனிஷியல் பாப்புலேஷன்னா, ஏன்னா நம்ம இந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணி வர்றது வந்து 0.998 விச் இஸ் லெஸ் தேன் 1. இது லெஸ் தேன் 1ஆக இருக்கிறனால இப்போ ஃபைனலாக நம்ம வந்து பியிலேருந்து இதை நம்ம சப்ட்ராக்ட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக வர வேல்யூ வந்து லெஸ் தேன் 1ஆக தான் இருக்கும் இல்லையா? அதனால் ஃபைனல் பாப்புலேஷன் இஸ் லெஸ் தேன் தி இனிஷியல் பாப்புலேஷன். ஏன்னா அட்லீஸ்ட் 1 இருந்தால் தான் பி இன்ட்டு 1 நம்மளுக்கு பி கிடைக்கும். ஓகே, 0.998க்கு பதிலாக அட்லீஸ்ட் 1 இருந்தால் தான் பி இன்ட்டு 1 வில் கிவ் யூ த இனிஷியல் பாப்புலேஷன். ஆனால் இது 1 கூட இல்லாதனால கண்டிப்பாக ஃபைனல் பாப்புலேஷன் வந்து இனிஷியல் பாப்புலேஷனை விட கம்மியாக தான் இருக்கும். ஓகே, இது ஒரு ஸ்டேட்மெண்ட். இந்த ஸ்டேட்மெண்ட்டையும் நம்ம வந்து அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம ஆப்ஷன்ஸை சூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? இப்போ வந்து ஆப்ஷன்ஸ்க்கு போகலாம். ஓகே, 2 இதை அண்டர்லைன் பண்ணியிருக்கேன், அதை பேஸ் பண்ணி தான் நம்ம இப்போ கம்பேர் பண்ண போதும். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா த பாப்புலேஷன் ஆஃப்டர் 3 months வாஸ். 3 monthsக்கு அப்புறம் பாப்புலேஷன் என்னன்னு கொடுத்துருக்காங்க பி இன்ட்டு 0.05 இன்ட்டு 0.02 இன்ட்டு 0.03. ஆனால் நமக்கு என்ன வந்திருக்கு பி இன்ட்டு 1.05 இன்ட்டு 0.98 இன்ட்டு 0.97. ஸோ ஆப்ஷன் 1 இஸ் ராங். செகண்ட், population after 3 months was P into 1.05 into 0.98 into 0.97. கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷனும் கரெக்டாக இருக்குது. ஸோ ஆப்ஷன் 2 இஸ் ரைட். நெக்ஸ்ட், the population after 3 months is P plus 0.05 minus 0.02 minus 0.03. Absolutely wrong. ஓகே, நம்ம ஃபார்முலா அப்ளை பண்ணி இதை சால்வ் பண்ணியிருக்கோம், நமக்கு இந்த ஆன்சர் தான் வருது. ஸோ ஆப்ஷன் 3 இஸ் ஆல்சோ ராங். நெக்ஸ்ட் ஆப்ஷன் 4, the population after 3 months was P. ஓகே, ஸோ இங்கே நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், ஆஃப்டர் 3 months வந்து P இன்ட்டு 0.998 அப்படின்னா லெஸ் தேன் 1 இருந்தால் தான் நம்மளுக்கு பிஏ வரும். ஓகே, P இன்ட்டு 1 வில் கிவ் யூ P. ஆனால் இது லெஸ் தேன் 1 இருக்கிறனால த இனிஷியல் பாப்புலேஷனும் ஃபைனல் பாப்புலேஷனும் ஈக்குவல் கிடையாது. அவங்க இந்த இடத்துல சொல்ல வர்றது அதுதான், ஈக்குவல்னு சொல்ல வராங்க. இட் இஸ் நாட் ஈக்குவல். ஃபைனல் பாப்புலேஷன் லெஸ்ஸாக தான் இருக்குது. ஸோ ஆப்ஷன் 4 இஸ் ஆல்சோ ராங். மூவிங் ஆன் டு ஆப்ஷன் 5, the population after 3 months was more than P. more than P வரணும்னா நம்மளுக்கு என்ன கண்டிஷன் இருக்கணும், P இன்ட்டு 0. இந்த 0.998க்கு பதிலாக 1 விட வேல்யூ அதிகமாக இருக்கணும். எக்ஸாம்பிளுக்கு 1. அட்லீஸ்ட் 001 அந்த மாதிரியாவது இருக்கணும். இந்த ஃப்ராக்ஷன் வேல்யூ இருக்கு இல்லையா, இந்த டெசிமல் வேல்யூ இருக்கு இல்லையா, இந்த டெசிமல் வேல்யூ 1 விட அதிகமாக இருக்கணும். அப்போ தான் அது வந்து மோராக இருக்க முடியும். ஸோ ஆப்ஷன் 5 இஸ் ஆல்சோ ராங்.
Next to option 6, the population after 3 months was less than P. Correct. It is less than P. ஏன் less than P? நமக்கு கிடைச்ச decimal value வந்து it is less than 1. அதனால obviously after 3 months நம்மளுக்கு less than 1 தான் இருக்கும். ஓகேவா? So option 6 is also right. Option 2 option 6 தான் correct. Option 2 and option 6 are correct. புரியுதா? இந்த இது வந்து ஏன் வந்து ஃபைனல் பாப்புலேஷன் வந்து இனிஷியல் பாப்புலேஷனை விட கம்மியாக இருக்குன்னா, இப்போது சப்போஸ் வந்து இந்த 0.998க்கு பதில் 1 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ P இன்ட்டு 1 வந்து P வந்துடும். Pன்றது இனிஷியல் பாப்புலேஷனா, அப்போ இனிஷியல் பாப்புலேஷனும் ஃபைனல் பாப்புலேஷனும் சேமாக இருக்கும். ஓகே, சப்போஸ் இந்த 0.998க்கு பதில் 2 இருக்குன்னா ஃபைனலாக நம்மளுக்கு என்ன ஆன்சர் வரும்? 2Pன்னு வரும். ஓகே, 2Pன்றது இனிஷியல் பாப்புலேஷனை விட டபுள். ஓகேவா? அப்போ உங்களுக்கு நிறையா இருக்கும். ஃபைனல் பாப்புலேஷன் இஸ் மோர் தேன் தி இனிஷியல் பாப்புலேஷன் இருக்குது. ஆனால் உங்களுக்கு 0.998ன்னு இருக்குது. 0.998 இஸ் லெஸ் தேன் 1. அதனால் ஆப்வியஸ்லி த ஃபைனல் பாப்புலேஷன் இஸ் லெஸ் தேன் தி இனிஷியல் பாப்புலேஷன். இஸ் தட் கிளியர்? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த கொஸ்டின்லேயே பார்த்தீங்கன்னா அவங்க கொடுத்துருக்கிற கண்டிஷன் என்னென்னா, ஃபார் எவ்ரி இயர் மீனிங் ஃபார் த சக்ஸசிவ் மந்த்ஸ் த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து ரேட் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. சப்போஸ் வந்து ஃபார் த சக்ஸசிவ் இயர்ஸ் இஃப் த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இஸ் சேஞ்சிங், அதுக்கு வந்து ஒரு காமன் ஃபார்முலா இருக்குது. அந்த ஃபார்முலா என்னன்னு பார்க்கலாம். ஸோ A is equal to P into 1 plus R1 by 100 into 1 plus R2 by 100 into 1 plus R3 by 100. Okay, it will go on and on for the successive years. Okay, இப்போ வந்து சப்போஸ் வந்து R1 ஓட வேல்யூ பாசிட்டிவாக இருந்ததுன்னா ப்ளஸ், இதே வந்து நெகட்டிவாக இருந்ததுன்னா மைனஸ். அதுக்கு ஏற்ற மாதிரி மாற்றி போட்டுக்கணும். ஃபைனல் அமௌண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஃபார்முலாவை டைரெக்டாக அப்ளை பண்ணிடலாம். A is equal to P into 1 plus R1 by 100 into 1 plus R2 by 100 into 1 plus R3 by 100. இந்த எக்ஸாம்பிள்லேயே பார்த்தீங்கன்னா P into 1 plus 5 by 100 1 minus 2 by 100 1 minus 3 by 100 அப்படின்ற ஃபார்முலாவை சப்ஸ்டியூட் பண்ணி நீங்கள் டைரெக்டாக கண்டுபிடிச்சிங்கன்னா உங்களுக்கு ஃபைனல் ஆன்சர் இந்த அமௌண்ட்டுக்கு வர ஆன்சர் தான் வரும். P இன்ட்டு 1.05 இன்ட்டு 0.98 இன்ட்டு 0.97 வரும். ஓகே, இந்த ஆன்சர் வந்திருக்கு பார்த்தீங்களா? இந்த ஆன்சர் தான் வரும். ஓகேவா? ஸோ இந்த ஃபார்முலாவை இஃப் யூ வாண்ட் யூ கேன் நோட் இட் டவுன். உங்களால் பை ஹார்ட் பண்ண முடிஞ்சதுன்னா பை ஹார்ட் பண்ணிவிட்டு நீங்கள் டைரெக்டாக அப்ளை பண்ணி ஃபைனல் அமௌண்ட்டை நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? இல்லைனா ஸ்டெப் பை ஸ்டெப் போகலாம். தட் இஸ் ஆக்சுவலி த ஈஸியஸ்ட் அண்ட் த சேஃபஸ்ட் வே. ஓகே, நவ் மூவிங் ஆன் டு கொஸ்டின் நம்பர் 5. Question number 5 from page number 28. A shopkeeper initially set the price of a product with a 35% profit margin. Due to poor sales, he decided to offer a 30% discount on the selling price. Will he make a profit or a loss? Give reasons for your answers. Okay, so என்னென்ன டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க? 35% ப்ராஃபிட்டுக்கு இனிஷியலாக வந்து அவர் செட் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் சேல்ஸ் வந்து போராக இருக்கிறனால 30% டிஸ்கவுண்ட் கொடுக்குறாரு ஆன் த செல்லிங் ப்ரைஸ். வில் ஹி மேக் அ ப்ராஃபிட் ஆர் அ லாஸ்? கிவ் ரீசன்ஸ் ஃபார் யுவர் ஆன்சர்ஸ்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம், நம்மளுக்கு எந்த டீட்டெயில்ஸுமே தெரியாது, வெறுமனா வந்து ப்ராஃபிட் பர்சன்டேஜ் தெரியும், டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் தெரியும், அவ்வளோதான். ப்ராஃபிட் டிஸ்கவுண்ட் ரெண்டுமே வந்து இதில் இன்வால்வ் ஆகிருக்குன்னா யூ வில் ஹாவ் அன் இன்டர்மீடியேட் ப்ரைஸ் விச் இஸ் கால் தி மார்க் ப்ரைஸ். கரெக்ட்? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம், சிபியை வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். லெட் சிபி பி ருபீஸ் எக்ஸ். இது வந்து இனிஷியலாக நம்ம எடுக்க வேண்டியது. ஓகேவா? இப்போ ப்ராஃபிட் எவ்வளோ சொல்லியிருக்காங்க? ப்ராஃபிட் இஸ் 35% ப்ராஃபிட். ப்ராஃபிட் பர்சன்டேஜ் இஸ் 35%. 35%னா என்ன? 35% ஆன் த காஸ்ட் ப்ரைஸ். ப்ராஃபிட் இஸ் ஆல்வேஸ் ஆன் த காஸ்ட் ப்ரைஸ். கரெக்ட்? 35% ப்ராஃபிட்னா அப்போ என்ன ஆகும்? நம்மளோட பார் மாடல் டயக்ராம் வரையலாம், ரொம்ப நாள் ஆச்சு வரைஞ்சி. ஓகே, ஸோ 100% வந்து சிபின்னு வச்சுக்கோங்க. சிபி இஸ் ஆல்வேஸ் டேக்கன் அஸ் 100%. இதில் வந்து 35% ப்ராஃபிட்னா 35% ப்ராஃபிட். அப்போ வந்து உங்களுக்கு செட் பண்ணுற அமௌண்ட் வந்து என்னவாக இருக்கும்? தட் இஸ் த மார்க் ப்ரைஸ். நார்மலாக நம்ம செல்லிங் ப்ரைஸ்னு எடுத்துப்போம். ஃபைனல் செல்லிங் ப்ரைஸுக்கு டிஸ்கவுண்ட் இருக்கிறனால இன்டர்மீடியட் ப்ரைஸ் நம்ம மார்க் ப்ரைஸ் எடுத்துக்கிறோம், விச் இஸ் 35%. கரெக்ட்? 135%. ஓகே, 135% ஆஃப் தி காஸ்ட் ப்ரைஸ். ஓகே, இப்போ வந்து நம்ம எம்பி எழுதலாம். எம்பி இஸ் சிபி ப்ளஸ்
35% of CP. ஓகே, அதை தான் இந்த இடத்துல எழுதியிருக்கோம். 100% plus 35%. 100% என்னது CP. ஓகே, 100% is CP and 35% is profit. So the MP is taken as CP plus 35% of CP ன்னு எடுத்துக்கிறோம். நீங்கள் டைரெக்டாக 135% of CP ன்னு எழுதலாம், இல்லை இப்படியும் எழுதலாம், which gives you x plus 35 by 100 into x. Okay, so x plus 0.35 into x gives you x na என்னன்னா 1x ன்னு அர்த்தம். ஸோ 1x plus 0.35x வந்து 1.35x ன்னு வரும். ஓகேயா, இதில் வந்து நீங்கள் டைரெக்டாக வந்து 135% of x ன்னு எடுக்கிறீங்கன்னா 135% of x ன்னு எடுக்கிறீங்கன்னா அதே தான் வரும். 135 by 100 into x. 135 by 100ன்றது எவ்வளோ? 1.35x. ஓகே, போத் ஆர் சேம். நீங்கள் வந்து எந்த மெத்தடில் வேணாலும் போட்டுக்கோங்க. பார் மாடல் வந்து வரையணும்னா வரைங்க. 35% ப்ராஃபிட்னாலே ஆட்டோமேட்டிக்காக அது வந்து 135% ஆஃப் தி காஸ்ட் ப்ரைஸ்ன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகே, ஸோ எம்பி வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு, விச் இஸ் 135 into x rupees. ஓகே, இப்போ என்ன பண்ணுறாங்க, நம்மளுக்கு டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. எவ்வளோ டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க? டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் இஸ் 30% டிஸ்கவுண்ட். ஓகே, இப்போ வந்து நம்ம டிஸ்கவுண்ட் வேல்யூ கண்டுபிடிக்கலாம். டிஸ்கவுண்ட் இஸ் ஆல்வேஸ் ஆன் தி எம்பி, கரெக்டாக? ஸோ டிஸ்கவுண்ட் இஸ் 30% ஆஃப் எம்பி. இதில் எம்பியோட வேல்யூ நம்ம என்ன எடுத்திருக்கோம்? நம்ம எடுக்கலை, நம்ம கண்டுபிடிச்சது என்னென்னா rupees 1.35x. ஸோ 30 by 100 into 1.35x. இப்போ ஒரு 0 நம்ம கட் பண்ணிக்கலாம். 3/10 இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து 3 into 1.35 மல்டிப்ளை பண்ணிக்கலாம், which is 4.05x by 10. Okay, so the discount is 0.405 divided by 10ன்றனால 0.405x ன்னு வருது. இப்போ டிஸ்கவுண்ட் கண்டுபிடிச்சாச்சு, செல்லிங் ப்ரைஸ் கண்டுபிடிக்கலாம். செல்லிங் ப்ரைஸ் இஸ் mark price minus discount. Okay, so selling price is equal to mark price. mark priceல இருந்து நம்ம டிஸ்கவுண்ட்டை ரெடியூஸ் பண்ணுறோம். டிஸ்கவுண்ட்னா கம்மி பண்ணுறோம். கம்மி பண்ணோன்னா we will get the selling price. mark price minus discount which is equal to, இதில் mark price நம்ம எவ்வளோ எடுத்திருக்கோம்? mark price is rupees 1.35x. டிஸ்கவுண்ட் வந்து 0.405x. ஓகே, இந்த வேல்யூஸை வந்து இப்போ சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். 1.35x minus 0.405x. ஓகே, இது எழுதும் போது கேர்ஃபுல்லாக எழுதுங்க. 1.35லேருந்து 405 நீங்கள் சப்ட்ராக்ட் பண்ணணும். இப்போ இங்கே வந்து நம்மளுக்கு எந்த பிளேஸ் வேல்யூவும் இல்லாதனால நம்ம வந்து 0 போட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ 0 - 5 கேன்சல் அவுட் பண்ண முடியாது. ஸோ இட் வில் பி 4. 10 - 5 is 5. 4 அப்படியே போட்டுக்கலாம். இங்கேருந்து தான் நம்ம வந்து 3 - 4 பண்ண முடியாது. ஸோ borrow பண்ணிக்கலாம். 13 - 4 is 9. So 0.945. 0.945 x போட மறந்துடாதீங்க. ஓகேவா? இப்போ செல்லிங் ப்ரைஸ் இஸ் 0.945x which is less than x இல்லையா? இப்போது உங்களுக்கு வந்து 0.945ன்னு இருக்குது. இதில் வந்து ஒன்ஸ் பிளேஸ் பார்த்தீங்கன்னா 0 தான் இருக்குது, மீதி எல்லாம் டெசிமல்ஸ் தான். ஓகேவா? அப்போ ஆப்வியஸ்லி இந்த வேல்யூ வந்து லெஸ் தேன் 1ன்னு அர்த்தம். லெஸ் தேன் 1x என்ன? சிபியை விட கம்மியாக இருக்குன்னு அர்த்தம். எஸ்பி இஸ் லெஸ் தேன் சிபி, கரெக்டாக? ஸோ சிபி இஸ் கிரேட்டர் தேன் எஸ்பி அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? லாஸ் தான் கிடைக்கும். ஸோ லாஸ் இஸ் ஈக்குவல் டு சிபி மைனஸ் எஸ்பி. சிபி எவ்வளோ? எக்ஸு மைனஸ் 0.945x which gives you 0.055x. ஓகேவா? சப்ட்ராக்ட் பண்ணினா எக்ஸ்னா என்னென்னா 1xன்னு அர்த்தம். ஓகே, 1லேருந்து 1.000லேருந்து 0.945 நீங்கள் சப்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் 0.055xன்னு கிடைக்கும். ஓகேவா? லாஸ். இப்போ நம்ம லாஸ் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும். 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. என்னென்ன கொஸ்டின்னா, வில் ஹி மேக் அ ப்ராஃபிட் ஆர் லாஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இட் இஸ் அ லாஸ். அவங்க ப்ராஃபிட்டாக லாஸான்னு கேட்டால் இன் டேர்ம்ஸ் ஆஃப் பர்சன்டேஜ் தான் நம்ம எப்போயுமே கண்டுபிடிக்கணும். லாஸ் பர்சன்டேஜ் கண்டுபிடிச்சிங்கன்னா லாஸ் பர்சன்டேஜ் இஸ் லாஸ் பை சிபி இன்ட்டு 100%. ஓகே, விச் இஸ் 0.055x பை சிபி என்னது? எக்ஸ் இன்ட்டு 100%. xx கேன்சல் ஆகிடும். ஸோ 0.055 இன்ட்டு 100 இஸ் 5.5%.
ஓகே, ஸோ த லாஸ் பர்சன்டேஜ் இஸ் 5.5%. கிவ் ரீசன்ஸ்னு சொல்லியிருக்காங்க. என்ன ரீசனாக இருக்கும்? அவங்க வந்து ப்ராஃபிட் வந்து 35% வச்சுருக்காங்க. ஓகேயா, 35% ப்ராஃபிட்டு. டிஸ்கவுண்ட் வந்து கம்மி தான், 35ஓட 30% தான். ஆனாலும் ஏன் வந்து நம்மளுக்கு வந்து லாஸ் ஆகுது அப்படின்னு கேட்குறாங்க. அதிகமாக ப்ராஃபிட் பர்சன்டேஜ் அதிகமாக இருந்தாலும் இது வந்து டிஸ்கவுண்ட் வந்து எப்பயுமே வந்து இட் இஸ் ஆன் த மார்க் ப்ரைஸ் வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணனால அந்த வேல்யூ வந்து நம்ம டிஸ்கவுண்ட் கண்டுபிடிக்கிற வேல்யூவும் நமக்கு அதிகமாக இருக்கு இல்லையா? அதனால் செல்லிங் ப்ரைஸ் வந்து நம்மளுக்கு கம்மியாயிடும். when compared to the cost price செல்லிங் ப்ரைஸ் வந்து கம்மியாயிடும். ஓகேவா? இதுதான் வந்து ரீசன். இஸ் தட் கிளியர்? ஸோ இன் வேர்ட்ஸில் பார்த்தீங்கன்னா though he added a profit of 35%, 30% discount is calculated on the MP giving larger absolute value. absolute discountனா என்னன்னா அந்த டிஸ்கவுண்ட் வந்து 30%னாலும் அதுக்கு கிடைக்கிற வேல்யூ, the actual value of the discount வந்து அதிகமாக இருக்குது. அதனால வந்து that exceeds the profit. அதனால தான் வந்து நம்மளுக்கு லாஸாக இருக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 6. what percentage of area is occupied by the region marked E in the figure? இதில் வந்து கொஸ்டின் வந்து பேஜ் நம்பர் 28ல் இருக்குது. அப்புறம் டயக்ராம் வந்து பேஜ் நம்பர் 29ல் இருக்குது. ஓகேவா? அந்த டயக்ராம் இஸ் ஆன் பேஜ் நம்பர் 29. இப்போ வந்து இந்த கிவன் ஃபிகரில் பர்சன்டேஜ் ஆஃப் ரீஜியன் ஆக்குபைட் பை இ, மார்க் பை இ வந்து நம்ம என்னன்னு கண்டுபிடிக்கணும். இப்போது உங்களுக்கு வந்து ஜஸ்ட்டு பிக்சரை மட்டும் பார்த்து விதவுட் எனி கேல்குலேஷன் நம்ம போடுறது எப்படின்றத ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஸோ தென் டோட்டல் ரீஜன் வந்து 100%ன்னு எடுத்துக்கணும். இங்கே வந்து ஒரு ஸ்கொயர் இருக்கு இல்லையா? ABCDE இந்த ஃபுல்லையும் சேர்த்தது வந்து 100%. ஓகேவா? டோட்டல் ரீஜன் வந்து 100%. ஓகேவா? இதை வந்து நம்ம ஹாஃபாக டிவைட் பண்ணுறோம். ஓகே, ஹாஃபாக டிவைட் பண்ணோன்னா என்ன ஆகும்? இது 1/4, இது 1/4, இந்த ஃபுல் பார்ட் 1/4, டியும் ஈயும் சேர்த்து 1/4, டியும் ஈயும் சேர்த்து 1/4. இப்போது இந்த 1/4ல் 2 ஈக்குவல் பார்ட்ஸாக பிரிக்கிறாங்க. இந்த ஹாஃபை வந்து 2 ஈக்குவல் பார்ட்ஸாக பிரிக்கிறாங்க. கரெக்டாக? 2 ஈக்குவல் பார்ட்ஸாக பிரித்தாங்கன்னா என்ன அர்த்தம்? ஹாஃபாக பிரிக்கிறாங்கன்னு அர்த்தம். 1/2 பிரிக்கிறாங்கன்னு அர்த்தம். ஓகேவா? which gives you 1/8. ஸோ E வந்து கவர் ஆகிருக்கிற போர்ஷன் எவ்வளோ? 1/8 பார்ட்ஸ் தான் அது வந்து கவர் ஆகிருக்குது. ஓகேவா? அதை வந்து இப்போ பர்சன்டேஜில் மாற்றணுன்னா இன்ட்டு 100%. ஓகே, ஸோ 100/8 ஃபோர்த் டேபிளில் அடித்தோன்னா இட் வில் பி 25/2. 25/2 இஸ் 12.5%. ஓகேவா? த ரீஜியன் ஆக்குபைட் பை E இஸ் 12.5%. இது வந்து ஜஸ்ட்டு வந்து ஈக்குவலாக டிவைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம கண்டுபிடிக்கிறது. இதே ஸ்டெப் பை ஸ்டெப் பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க இல்லையா? இந்த ஃபுல் ஸ்கொயரோட ஏரியா என்னன்னு கண்டுபிடிக்கலாம். 2 டாட்ஸ்க்கு இந்த 2 டாட்ஸ்க்கு உள்ள டிஸ்டன்ஸ் வந்து 1 யூனிட்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இட் வில் பி 1 2 3 4 5 6 7 8. ஓகேயா? அதே மாதிரி வெர்டிக்கலாக பார்த்தோம்னாலும் 1 2 3 4 5 6 7 8. so it's a 8/8 square. okay, area of the square, area of square enna? it is 8/8 which is 64 square units. கரெக்டா? இப்போ இந்த ரீஜன், தட் இஸ் இந்த ஈயோட ரீஜனை மட்டும் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ ஈயை பார்த்தீங்கன்னா இட் லுக்ஸ் லைக் அ triangle, right? triangle formula என்ன? triangle formula is area of a triangle formula half into base into height. இதுதான் வந்து base, this is base, this is height. okay, so இப்போ நம்ம வந்து பேஸையும் ஹைட்டையும் கால்குலேட் பண்ணி எழுத போகிறோம். பேஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1 2 3 4, இது வந்து பேஸ். ஹைட் வந்து 1 2 3 4, இது ஹைட். ஓகே, ஸோ ஏரியா ஆஃப் triangle is area of region E ன்னு எழுதிக்கலாம். region E வந்து it's nothing but a triangle. it's a triangle. triangle ஓட formula half into base into height. base வந்து 4, height-ம் 4, so half into 4 into 4, 2-யும் 4-யும் cancel பண்ணா 2 times which is 8 square units ன்னு வருது. okay, area of the region E. இப்போ ஈயோட பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும்.
percentage of E. Percentage of region E equal to இதோட area of E by total area into 100%. இதான நம்ம எப்பயும் யூஸ் பண்ணுற ஃபார்முலா பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறதுக்கு. ஸோ ஈயோட ஏரியா வந்து 8 ஸ்கொயர் யூனிட்ஸ், டோட்டல் ஏரியா வந்து 64 ஸ்கொயர் யூனிட்ஸா. ஃபஸ்ட்டே கண்டுபிடிச்சிருந்தோமா? அது கண்டுபிடிக்கல, இந்த இடத்துல எழுதுகிறேன். ஸோ ஏரியா ஆஃப் ஸ்கொயர் இந்த இடத்துல கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகே, ஏரியா ஆஃப் ஸ்கொயர் இஸ் 8 into 8, 64 ஸ்கொயர் யூனிட்ஸ். ஸோ 8/64 into 100%. 8யும் 64யும் அடிச்சோன்னா 8 times 100/8 ஆல்ரெடி நம்ம கால்குலேட் பண்ணியிருக்கோம், which is 12.5%. ஓகே, இந்த ரெண்டு மெத்தடில் எந்த மெத்தட் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் வந்து ஒரு ரீஜியனோட பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும்னா இட் இஸ் த ரீஜியனோட ஏரியா டிவைடட் பை த டோட்டல் ஏரியா இன்டூ 100%. இல்லை அது ஈக்குவல் பார்ட்ஸாக டிவைட் பண்ணி அதோட ஃப்ராக்ஷனல் வேல்யூ கண்டுபிடிங்க. ஃப்ராக்ஷன் இன்டூ 100% வச்சும் நம்ம கண்டுபிடிக்கலாம், எப்படி வேணாலும் கண்டுபிடிக்கலாம். இட்ஸ் யோர் விஷ், விச் எவர் இஸ் கம்ஃபர்டபுள் ஃபார் யூ, யூ ஃபாலோ தட் மெத்தட். Next question, page number 29. It's not 28, it's page number 29. Okay, so first other change panikren, it's page number 29. Okay, so question number 7. What is 5% of 40? What is 40% of 5? What is 25% of 12? What is 12% of 25? What is 15% of 60? What is 60% of 15? What do you notice? Can you make a general statement and justify it using algebra comparing x% of y and y% of x? So இந்த கொஸ்டின் வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான எக்ஸாம்பிள். எதுக்கு பியூட்டிஃபுல்லான ஒரு எக்ஸாம்பிள்னா the symmetry in percentage calculation. பர்சன்டேஜை வந்து கால்குலேட் பண்ணும்போது இப்போ வந்து நம்ம அந்த பர்சன்டேஜ் வேல்யூவும் ஆக்சுவல் வேல்யூவையும் மாற்றி போடுறோன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ வந்து என்ன ஆகுது அப்படின்றதுக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு எக்ஸாம்பிள். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா 25% of 12 கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அடுத்தது 12% of 25 கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ ஃபஸ்ட் ஒன் எழுதிடலாம். ஃபஸ்ட் ஒன் 25% of 12, which is 25/100 into 12. 25/100ன்றது 1/4ன்னு தெரியும் நமக்கு. 1/4 into 12 will be 3. ஓகே, இப்போ வந்து 12% of 25 கண்டுபிடிக்க போகிறோம். 12% of 25. ஓகே, ஸோ 12/100 into 25. அகெயின் 25யும் 100யும் வந்து 4 times கேன்சல் அவுட் பண்ணலாம். 12/4 is 3. ஸோ யூ ஆர் கெட்டிங் த சேம் ஆன்சர். கரெக்ட். 25% of 12 equal to 12% of 25. இதான் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு வருது. இப்போ நெக்ஸ்ட் செகண்ட் ஒனுக்கு ட்ரை பண்ணலாம். செகண்ட் ஒன் 15% of 60 கண்டுபிடிக்கணும். 15/100 into 60. ஓகே, ஸோ 0 0 gets cancelled. 15யும் 10யும் வந்து 5 டேபிளில் அடித்தோன்னா you will get 3/2. 2வையும் 6ஐயும் அடித்தோன்னா you will get 3, which is 9. ஓகே, நெக்ஸ்ட்டு 60% of 15 கண்டுபிடிக்க போகிறோம். 60/100 into 15. 0 0 gets cancelled. 15/10 பார்த்தீங்கன்னா 3/2ன்னு வரும். 6யும் 2யும் கேன்சல் அவுட் பண்ணோம் 3 times. 3 3s are 9. அப்போது 15% of 60 equal to 60% of 15ன்னு வருது. கரெக்டாக? நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்க? 60% of இது ரெண்டு தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இதிலேருந்து நம்ம என்ன நோட்டீஸ் பண்ணுறோம்? ரெண்டுமே வந்து சேமாக தான் வருது அப்படின்றத நம்ம கன்க்ளூட் பண்ணுறோம். ஓகே, போத் ஆர் சேம். இப்போது ஜஸ்டிஃபை இட் யூஸிங் அல்ஜிப்ரா கம்பேரிங் x% of y with y% of x. ஓகே, ஃபஸ்ட்டு வந்து நம்ம x% of y கண்டுபிடிக்கலாம். x% of yனா எப்படி எழுதுவோம்? x/100 into yன்னு எழுதுவோம், which is equal to xy/100ன்னு வரும். ஓகே, இப்போ வந்து y% of x கண்டுபிடிக்கலாம். y% of x, அப்போது y/100 into x is equal to yx/100ன்னு வருதா? ஓகே, இப்போது xy/100ம் yx/100ம் சேம் தான். ஏன்னா கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி வந்து மல்டிப்ளிகேஷனுக்கு நம்மளுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகும். ஆர்டரை சேஞ்ச் பண்ணாலும் வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகாது. x into y is equal to y into x.
ஓகே, பிகாஸ் இட் இஸ் கம்யூட்டேட்டிவ் ஃபார் மல்டிப்ளிகேஷன். ரெண்டுமே வந்து சேமாக தான் வரும். எக்ஸ் பர்சன்டேஜ் ஆஃப் ஒய்யும் ஒய் பர்சன்டேஜ் ஆஃப் எக்ஸும் சேமாக தான் இருக்கும். ஓகேவா? பிகாஸ் இட் இஸ் கம்யூட்டேட்டிவ். நம்மளுக்கு வர ஆன்சர் சேமாக தான் இருக்குது. ஓகே, இந்த ஜென்ரல் ஸ்டேட்மெண்ட் வந்து நம்மளுக்கு பல இடத்துல ஹெல்ப்ஃபுல்லாகும். எப்படி நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஒரு எக்ஸாம்பிள் என்னென்னா, இப்போ உங்களை வந்து 62% ஆஃப் 25 கண்டுபிடிக்க சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது 62% கண்டுபிடிக்கிறது வந்து கஷ்டம். இப்போ இது ரெண்டுத்தையும் இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கோங்க. 62% ஆஃப் 25 கண்டுபிடிக்கிறதுக்கு பதிலாக 25% ஆஃப் 62 கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா 25%க்கு நம்மளுக்கு ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன் வேல்யூ என்னன்னு தெரியும். 1/4னு போட்டு 1/4 இன்டூ 62. ஓகே, அதுக்கப்புறம் நம்ம வந்து சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். 62வையும் 4ஐயும் சிம்பிளிஃபை பண்ணிக்கிட்டு நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ டு மேக் அவர் கேல்குலேஷன் ஈஸியர், 62% ஆஃப் 25யும் 25% ஆஃப் 62வும் சேம் தான். இந்த கான்செப்ட் நம்மளுக்கு தெரிஞ்சதுன்னா இன் பிளேஸ் ஆஃப் பர்சன்டேஜ் நம்ம டேரெக்டாக வந்து அதை சேஞ்ச் பண்ணிவிட்டு நம்மளுக்கு எந்த பர்சன்டேஜ் வேல்யூ வந்து கம்ஃபர்டபுளாக இருக்குமோ அதுக்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் பண்ணிவிட்டு அதோட ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன் வேல்யூ நம்ம அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணுறது ஈஸியாக இருக்கும். ஓகே, ஃபார் தேட் யூ ஷுட் நோ திஸ் கான்செப்ட். எக்ஸ் பர்சன்டேஜ் ஆஃப் ஒய் இஸ் ஈக்குவல் டு ஒய் பர்சன்டேஜ் ஆஃப் எக்ஸ். இந்த கான்செப்டை உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக தான் இந்த ப்ராப்ளம். இஸ் தட் கிளியர்? Moving on to the next question. Question number 8 from page number 29. A school is organizing an excursion for its students. 40% of them are grade 8 students and the rest are grade 9 students. Among these grade 8 students, 60% are girls. Hint வந்து drawing a rough diagram can help ன்னு சொல்லியிருக்காங்க. What percentage of students going to the excursion are grade 8 girls ன்னு கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அவுட் ஆஃப் த 100% 40% வந்து கிரேட் 8 ஸ்டூடெண்ட்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு பார் டயக்ராம் வரைஞ்சிங்கன்னா இதில் வந்து 40% வந்து கிரேட் 8 வந்து 40%. ஸோ அவுட் ஆஃப் தி 100% 40% வந்து கிரேட் 8. ஓகேயா? அதுக்கப்புறம் இந்த 40%ல் 60% வந்து கேர்ள்ஸு. இப்போ இந்த 40% வந்து நம்ம எல்லோவில் இது பண்ணிக்கிட்டோன்னா, ஸோ இதுதான் வந்து 40%ன்னு எடுத்துக்கோங்க. இது ஃபுல்லாக வந்து 40%. ஓகே, 40% வந்து கிரேட் 8 ஸ்டூடெண்ட்ஸு. இதில் வந்து 60% வந்து கேர்ள்ஸ். ஓகேயா? 60% வந்து கேர்ள்ஸ். இப்போது இதை வந்து நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எழுத போகிறோம். ஸோ ஃபஸ்ட் ஒன் என்ன சொல்லியிருக்காங்க, வாட் பர்சன்டேஜ் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் கோயிங் டு த எக்ஸ்கர்ஷன் ஆர் கிரேட் 8 கேர்ள்ஸ். ஃபஸ்ட்டு வந்து பர்சன்டேஜ் ஆஃப் கிரேட் 8 ஸ்டூடெண்ட்ஸ் பார்க்கலாம். பர்சன்டேஜ் ஆஃப் கிரேட் 8 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 40%. ஓகே, 40% ஆஃப் தி டோட்டல். ஓகே, இப்போது percentage of grade 8 girl students. grade 8 girls என்னது? 60% of 40%. 60% of 40%. ஓகே, இந்த இடத்துல எல்லா இடத்துலையும் நம்ம 40%ன்னு சொல்கிறோம். 40% ஆஃப் த டோட்டல் தானே அர்த்தம். 40% ஆஃப் த டோட்டல். அதே மாதிரி இந்த இடத்துலையும் 60% ஆஃப் 40% ஆஃப் த டோட்டல். ஓகே, டோட்டல் நமக்கு என்னன்னு தெரியாது, டோட்டலாகவே வச்சுக்கலாம். ஸோ பர்சன்டேஜ் ஆஃப் கிரேட் 8 கேர்ள்ஸ்னா 60% ஆஃப் 40% ஆஃப் டோட்டல். ஸோ 60% எப்படி எழுதுவோம்? 60/100. 40% 40/100 திருப்பி ஆஃப் வந்திருக்கு இன்டூ டோட்டல். ஸோ இதுதான் வந்து ஈக்குவேஷன். ஓகே, பர்சன்டேஜ் ஆஃப் கிரேட் 8 கேர்ள்ஸ் என்னது? 60% ஆஃப் 40% ஆஃப் டோட்டல். ஓகே, இப்போ 0 கேன்சல் பண்ணிடலாம், 0 கேன்சல் பண்ணிடலாம். 6 4s are 24, 24/100 into total, which is 24, 0.24 into total. கரெக்டா? இதை வந்து நம்ம இப்போ பர்சன்டேஜ்க்கு கன்வெர்ட் பண்ணணும்னா இன்டூ 100 பண்ணணும். ஸோ 0.24 into 100 is 24% of total. ஸோ அவங்க என்ன கேட்குறாங்க? த பர்சன்டேஜ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் கோயிங் டு த எக்ஸ்கர்ஷன் கேட்டிருக்காங்க. பர்சன்டேஜ் ஆஃப் கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ 24% ஆஃப்
total students or girls. Is that clear? எப்பயுமே வந்து பர்சன்டேஜ்னா ஆஃப் தி டோட்டல் தான். ஓகேவா? நெக்ஸ்ட் இது வந்து question number 1க்குரிய ஆன்சர். question number 2க்கு if the total number of students going to the excursion is 60. இது வரைக்கும் நம்ம டோட்டல்னு வச்சே போட்டோம். இப்போ வந்து அவங்க ஒரு வேல்யூ கொடுக்குறாங்க. என்ன வேல்யூ கொடுக்குறாங்க? டோட்டல் வந்து 116 கொடுக்குறாங்க. ஸோ டோட்டல் இஸ் 160. அப்போ எத்தனை grade 8 கேர்ள்ஸ் இருப்பாங்கன்னு கேட்குறாங்க. ஸோ நம்பர் ஆஃப் grade 8 girls equal to 24% of total. So 24% எப்படி எழுதுவோம்? 24 by 100 எழுதுவோம். டோட்டல் வந்து 116 கொடுத்துருக்காங்க. ஸோ 0 கேன்சல் பண்ணிக்கலாம். 24 into 16 24 into 16 will be 384 divided by 10 gives you 38.4. ஓகே. ஆனால் நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் வந்து எப்பயுமே வந்து ஒரு ஹோல் நம்பர் வேல்யூவாக தான் இருக்கணும். ஸோ த அப்ராக்சிமேட் வேல்யூ 0.4 இருக்கிறதுனால நம்ம 38ன்னு வந்து அதை அப்ராக்சிமேட் பண்ணிக்கலாம். ஸோ இட் இஸ் அப்ராக்சிமேட்லி 38 கேர்ள்ஸ். ஓகே. 38 கேர்ள்ஸ் ஆர் ஃப்ரம் grade 8. ஓகேயா? இந்த டோட்டல் ஆஃப் 160ல் 38 கேர்ள்ஸ் ஆர் ஃப்ரம் grade 8. இஸ் தட் கிளியர்? நெக்ஸ்ட் question number 9 from page number 29. A shopkeeper sells pencils at a price of such that selling price of 3 pencils is equal to the cost price of 5 pencils. Does he make a profit or loss? What is his profit or loss percentage கேட்குறாங்க. ஸோ இதில் வந்து குவான்டிட்டி வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதாவது நம்பர் ஆஃப் பென்சில்ஸ் வந்து செல்லிங் ப்ரைஸ்க்கும் காஸ்ட் ப்ரைஸ்க்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ரெண்டுத்துக்குமே சேம் ஆக்கிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து கம்பேர் பண்ணணும் ப்ராஃபிட்டா லாஸா அப்படின்ட்டு. ஓகே. ஸோ இதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு அசம்ஷன் என்ன எடுத்துக்கணும்னா சிபியை வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். லெட் சிபி ஆஃப் 1 pencil be x, be rupees x. ஓகேயா? ஒரு பென்சிலோட காஸ்ட் ப்ரைஸ் வந்து நம்ம எக்ஸ்ன்னு எடுத்திருக்கோம். அப்போது சிபி ஆஃப் 5 பென்சில்ஸ் என்ன வரும்? ஏன் நான் 5 பென்சில்ஸ்ன்னு ரேண்டமாக எடுக்கிறேன்? ஏன்னா அவங்க வந்து காஸ்ட் ஆஃப் 5 பென்சில்ஸ் தான் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க இல்லையா? காஸ்ட் ஆஃப் 5 பென்சில்ஸ் கொடுத்துருக்கனால ஃபஸ்ட்டு நம்ம வந்து சிபி ஆஃப் 5 பென்சில்ஸ் கண்டுபிடிக்கலாம். 1 பென்சில் எக்ஸ் ருபீஸ்னால் 5 பென்சில்ஸ் 5 into x which is 5x rupees. correct? So rupees 5x. ஓகேயா? இந்த 5xன்றது என்னது? selling price of 3 pencils. கரெக்டா? which is equal to SP of 3 pencils. correct? இது வந்து given. okay. CP of 5 pencils is equal to SP of 3 pencils. இப்போ நம்ம திருப்பி ரீரைட் பண்ணிக்கலாம். SP of 3 pencils equal to rupees 5x. ஓகே. அது வந்து given. இப்போ SP of 3 pencils வந்து 5xனா CP of 3 pencils என்னன்னு பார்க்கலாம். CP of 3 pencils equal to 1 pencil xனா 3 pencils 3 into x மல்டிப்ளை பண்ணணும். 3 into x is 3x which is equal to 3x. இப்போ நம்ம கம்பேர் பண்ணோம்னா SP is greater than CP இல்லையா? ஓகே. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இது ரெண்டுத்துலேயுமே நம்பர் ஆஃப் பென்சில்ஸ் வந்து சேமாக இருக்குது. கவனிச்சிங்களா? கொஸ்டினில் வந்து நம்பர் ஆஃப் பென்சில்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அதாவது வேறு குவான்டிட்டி வேறு யூனிட்ஸ் இருந்ததுன்னா we cannot compare at all. ஃபஸ்ட்டு வந்து நம்ம யூனிட்ஸை சேம் ஆக்கிக்கணும். எப்படி சேம் ஆக்குறது? ஃபஸ்ட்டு வந்து சிபியை வந்து எக்ஸ்ன்னு எடுத்துகிட்டு சிபி ஆஃப் 5 பென்சில்ஸ் கண்டுபிடிக்கணும். அதுதான் வந்து SP ஆஃப் 3 பென்சில்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ SP ஆஃப் 3 பென்சில்ஸ் 5xனா சிபி ஆஃப் 3 பென்சில்ஸ் என்னது? 3x. ஏன்னா சிபி ஆஃப் 1 பென்சிலில் நம்ம எக்ஸ்ன்னு எடுத்திருக்கோம். அப்போ 3 பென்சில்ஸ் வந்து 3x ஆகிடும் ஆப்வியஸ்லி. இப்போ நம்ம சேம் யூனிட்டுக்கு கம்பேர் பண்ணி பார்க்குறோம். அப்போ SP வந்து கிரேட்டர் தேன் சிபியாக இருக்குது. தேர்ஃபோர் இட் இஸ் அ கெயின். கரெக்ட்? ஸோ கெயின் இஸ் ஈக்குவல் டு SP minus CP which is 5x minus 3x gives you rupees 2x. okay. this is gain. இப்போ கெயின் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும். ஏன்னா வந்து கெயினாக இல்லை லாஸான்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அடுத்தது அதோட கரஸ்பாண்டிங் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ கெயின் பர்சன்டேஜ் இஸ் கெயின் பை
CP into 100%, which is gain ஓட வேல்யூ இங்கே நம்ம 2x எடுத்துருக்குமா. ஸோ 2x by CP நம்ம என்னென்னு எடுத்துருக்கோம், for 3 pencils இது வந்து SP 5x, CP வந்து 3x. ஸோ 2x by 3x into 100%. இப்போ xx கேன்சல் ஆகிடுமா. ஸோ 2 into 100 is 200. 200 by 3, 20 எடுத்தோன்னா 6 times, remainder 2, 20 again 6 times, repeat ஆகிட்டே இருக்கு நம்பர், which is 66.6666 போகும். ஸோ நம்ம அதை வந்து அப்ராக்சிமேட்டாக 66.67% எடுக்கலாம். ஸோ கெயின் பர்சன்டேஜ் 66.67%. ஓகேவா. இப்போ நம்மளுக்கு காஸ்ட் ப்ரைஸ் என்ன, செல்லிங் ப்ரைஸ் என்ன அப்படின்றது தெரியலனா கூட ஒரு ரிலேஷன்ஷிப் கொடுத்தாங்கன்னா அதில் இருந்து நம்ம வந்து கெயின் பர்சன்டேஜோ லாஸ் பர்சன்டேஜோ கண்டுபிடிக்கலாம். ஓகேவா. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் இந்த ப்ராப்ளம். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ப்ராப்ளம். ஸோ இது புரியலன்னா திருப்பி இந்த வீடியோவை போட்டு பாருங்கள். ஸ்டில் உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா காமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஐ வில் எக்ஸ்பிளைன் ஃபர்தர். ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 10 ஃப்ரம் பேஜ் நம்பர் 29. The bus fare were increased by 3% last year and by 4% this year. What is the overall percentage price increase in the last 2 years? So percentage increase கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகே. percentage increase இதில் வந்து லாஸ்ட் இயர் வந்து 3% and this year வந்து 4% increase ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சக்ஸசிவ் இயர்ஸில் ரேட் ஆஃப் சேஞ்ச் வந்து வேறு கொடுத்துருக்காங்க. ஒரே ரேட் ஆஃப் சேஞ்ச் கொடுக்காம டிஃப்ரெண்ட் ரேட் ஆஃப் சேஞ்ச் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து கம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ப்ராப்ளம் தான். இதுக்கு வந்து என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும்னா அமௌண்ட் இஸ் ஈக்குவல் டு P இன்ட்டு அந்த இனிஷியல் காஸ்ட்டு P இன்ட்டு 1 plus R1 by 100 into 1 plus R2 by 100 into 1 plus R3 by 100 போயிட்டே இருக்கும். இது வந்து ஃபார்முலா. R1க்கு பதில் நம்ம என்ன பண்ணணும், 3% சப்ஸ்டியூட் பண்ணணும். R2க்கு பதில் 4% சப்ஸ்டியூட் பண்ணணும். இதில் 2 ரேட் மட்டும்தான் கொடுத்துருக்கிறனால R1 R2 வச்சு இந்த ஃபார்முலாவை டைரெக்டாக வந்து அமௌண்ட் வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா. இது வந்து சக்ஸசிவ் இயர்ஸ்க்கு டிஃப்ரெண்ட் ரேட் பர்சன்டேஜ் கொடுத்துருந்தாங்கன்னா ஓகே. இதை வந்து எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போடுறது அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், ஒரு அசம்ஷன் மேக் பண்ணிக்கணும். நம்மளுக்கு ஒரிஜினல் ஃபேர் என்னன்றது தெரியாது. பஸ் ஃபேர் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு மட்டும்தான் சொல்கிறாங்க. அதனால் ஃபஸ்ட்டு வந்து ஒரிஜினல் ஃபேர் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி அதோட ஒரிஜினல் ஃபேரை வந்து நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். ஓகே. லெட் த ஒரிஜினல் ஃபேர் பி ₹X. ஓகேவா. இப்போ வந்து எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு, 3% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்போது R1 is equal to 3%. Okay, so A is equal to X into 1 plus R1 by 100. Correct? 3 by 100, which is equal to X into 100 by 100. இது வந்து சால்வ் பண்ணுறதுக்கு சொல்லியிருக்கேன். இப்போ 1ன்னு இருந்ததுன்னா அந்த 1 வந்து 100 by 100ன்னு எடுத்துக்கணும். plus 3 by 100, which gives you 103 by 100. Okay, 103 by 100 is 1.03. 1.03. In the first amount வந்து acts as the principal for the next year. Okay, இது வந்து first yearக்கு, I mean last yearக்கு. இது வந்து last yearக்கு. இப்போ this yearக்கு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். this year amount. this yearக்கு rate R2 எவ்வளோனா 4% கொடுத்துருக்காங்க. இதோட கரஸ்பாண்டிங் அமௌண்ட் கண்டுபிடிக்கலாம். இப்போ இது acts as the principal. ஸோ x into 1.03 into 1 plus 4 by 100. ஓகே, நெக்ஸ்ட் இயரோட இன்ட்ரெஸ்ட்டு. ஓகே, ஃபார்முலா என்னென்னா p into 1 plus r by 100 raised to the power t. இதில் t வந்து எவ்ரி இயர் கண்டுபிடிக்கிறனால 1ன்னு எடுத்துப்போம். இந்த ஃபார்முலாவை சப்ஸ்டியூட் பண்ணி கம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் பேசிஸில் அமௌண்ட் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ எக்ஸ் இன்ட்டு 1.03 இன்ட்டு 1.04. கரெக்டாக? இது வந்து நான் ஃபார்முலா யூஸ் பண்ணி போட்டாலும் அதே தான் வரும். 1.03 இன்ட்டு 1.04ன்னு நீங்கள் டைரெக்டாக இதை சிங்கிள் ஸ்டெப்பில் போட்டுடலாம். இத்தனை ஸ்டெப்ஸ் போடுறதுக்கு டைரெக்டாக சிங்கிள் ஸ்டெப்பில் இந்த மாதிரி போட்டுடலாம். ஓகேவா? இப்போ நம்மளுக்கு அமௌண்ட் தெரியும். ஓகே, இப்போ 1.03 இன்ட்டு 1.04 எவ்வளோ வரும்னா 1.x இன்ட்டு 1.0712. ஓகே, இது இன் அதர் வே 1.0712 இன்ட்டு எக்ஸ்ன்னு எழுதிக்கலாம். இப்போ நம்மளுக்கு அமௌண்ட் தெரியும். கொஸ்டின் என்ன? ஓவரால் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் கேட்குறாங்க. ஓகே, பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா ரொம்ப நாள் ஆச்சு போட்டு. ஸோ பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் இஸ் ஈக்குவல் டு சேஞ்ச் இன் வேல்யூ பை ஒரிஜினல் வேல்யூ இன்ட்டு 100%. கரெக்ட்?
இப்போ சேஞ்ச் இன் வேல்யூனா என்ன அமௌண்ட் சேஞ்ச் ஆகிருக்கு 1.072x சேஞ்ச் ஆகிருக்கு 1.0712x மைனஸ் the difference between the two values, correct? Original value வந்து x by x into 100%. ஓகேவா? இப்போ 1.0712xல இருந்து x சப்ட்ராக்ட் பண்ணணும்னா என்ன அர்த்தம்னா 1x நம்ம சப்ட்ராக்ட் பண்ண போகிறோம்னு அர்த்தம். 1.0712ல இருந்து 1 நம்ம சப்ட்ராக்ட் பண்ண போகிறோம். சப்ட்ராக்ட் பண்ணால் நம்மளுக்கு என்ன வரும் 0.0712ன்னு வரும். கரெக்டாக 712x which is equal to 0.0712x by x into 100%. இப்போ x cancel ஆகிடுமா 0.712 into 100. ஸோ into 100னா மொத்தம் 2 zeros இருக்குது. From the right மூவ் பண்ணோன்னா நம்ம divided by, from the left மூவ் பண்ணோன்னா அப்போ multiplied by. I repeat again, divide பண்ணணும்னா ரைட்லேருந்து டெசிமல் பாயிண்ட்டை டுவர்ட்ஸ் த லெஃப்ட் நம்ம மூவ் பண்ணுவோம். இதுவே வந்து மல்டிப்ளிகேஷன்னா லெஃப்டில் இருந்து டுவர்ட்ஸ் த ரைட் வந்து நம்ம மூவ் பண்ணணும். எத்தனை டெசிமல் பிளேசஸ் 2 டெசிமல் பிளேசஸ். ஏன்னா 2 0 இருக்குது, அதனால 2 ஜம்ப் பண்ணணும் 1 2. ஸோ இங்கே வந்து டெசிமல் பிளேஸ் பண்ணணும் which is equal to 7.12%. So percentage increase is 7.12%. Is that clear? The multiplicationக்கும் divisionக்கும் confuse பண்ணிக்காதீங்க. divide பண்ணுறோன்னா from the right you have to move towards the left. இதே வந்து multiplicationக்கு just opposite, from the left you have to move towards the right. Is that clear? Next question number 11 from page number 29. If the length of a rectangle is increased by 10% and the area is unchanged, by what percentage exactly does the breadth decreases by? ஓகே, ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஏரியா வந்து அன்சேஞ்ச்டு, லென்த்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. இட்ஸ் அ ரெக்டாங்கிள், அதோட லென்த்தை வந்து 10% இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. ஏரியா வந்து அன்சேஞ்ச்டாக இருக்குது. பிரெத்து வந்து எவ்வளோ டிக்ரீஸ் ஆகுதுன்றதை நம்ம பர்சன்டேஜில் சொல்லணும். ஏரியா அன்சேஞ்ச்டாக இருக்குது, லென்த் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா ஆப்வியஸ்லி ஏரியாவை வந்து கான்ஸ்டண்ட்டாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு யூ ஹாவ் டு டிக்ரீஸ் த பிரெத். ஓகே, லென்த் இன்க்ரீஸ் ஆனனால. ஓகே, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம், ஒரிஜினல் லென்த்தை வந்து எல்லுன்னு எடுத்துக்கலாம். இது வந்து சிம்பிள் அசம்ஷன்ஸ் ஃபஸ்ட்டு மேக் பண்ணிக்கலாம். லெட் த ஒரிஜினல் லென்த் பி L, capital L, and original breadth be capital B. ஓகே, இப்போ ஒரிஜினல் ஏரியா என்னவா இருக்கும், ஒரிஜினல் ஏரியா இஸ் இட்ஸ் அ ரெக்டாங்கிள். ரெக்டாங்கிளோட ஏரியா ஃபார்முலா லென்த் இன்ட்டு பிரெத். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் நியூ லென்த் என்ன ஆகுதுன்னா 10% இன்க்ரீஸ் ஆகுது. ஓகேயா, ஸோ இதுதான் வந்து லென்த்துன்னு வச்சுக்கலாம். 100% லென்த்துனா இது வந்து 10% இன்க்ரீஸ் ஆகுது. ஓகேயா, அப்போ நியூ லென்த் எவ்வளோ இருக்கும் 100% ப்ளஸ் 10%, விச் இஸ் 110% ஆஃப் த லென்த். கரெக்டாக? ஸோ நியூ லென்த் இஸ் 110% ஆஃப் தி ஒரிஜினல் லென்த். ஓகே, விச் இஸ் 11/10 இன்ட்டு எல். எப்படி 11/10 வந்தது, 110/100 0 கேன்சல் பண்ணோன்னா 11/10 இன்ட்டு எல்ன்னு வந்துடும். இது வந்து நியூ லென்த். ஓகே, நியூ பிரெத்து நமக்கு தெரியாது. ஸோ நியூ ஏரியாவுக்கு ஃபார்முலா போடலாம். நியூ ஏரியா இஸ் ஈக்குவல் டு நியூ லென்த் இன்ட்டு நியூ பிரெத். ஓகே, விச் இஸ் நியூ லென்த் என்ன 11/10 இன்ட்டு எல். 11/10 இன்ட்டு எல் இன்ட்டு நியூ பிரெத். ஓகே, அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, த ஏரியா ரிமைன்ஸ் அன்சேஞ்சுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஏரியா வந்து லென்த் இன்ட்டு பிரெத்து தான். ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த நியூ பிரெத் இருக்கு இல்லையா, இதை மட்டும் வச்சுக்கிட்டு இந்த ரிமைனிங் இருக்கிற இந்த 11/10 எல்லையும் அதர் சைடு நான் கொண்டு போகிறேன். ஓகேவா, இப்போது 11/10 ஃபஸ்ட்டு இந்த ஃப்ராக்ஷன் 11/10 நான் அதர் சைட் கொண்டு போகிறேன்னா யூ ஹாவ் டு டேக் த ரெசிப்ரோக்கல் ஆஃப் த ஃப்ராக்ஷன் விச் பிகம்ஸ் 10/11. ஸோ இட் இஸ் எல் இன்ட்டு பி இன்ட்டு 10/11 ஆகிடும். ஓகேவா, ஃபஸ்ட்டு ஃப்ராக்ஷனை மூவ் பண்ணியாச்சு. இப்போ லென்த் எல்லை வந்து நான் மூவ் பண்ண போகிறேன். மல்டிப்ளைட் பை எல்லுன்றது டிவைடட் பை எல்லுன்னு ஆகிடும். ஓகேவா, விச் கிவ்ஸ் யூ த நியூ பிரெத். ஓகே, இதை எப்படி மூவ் பண்ணுறோன்றது புரியுதா? ஃபஸ்ட்டு 11/10 மூவ் பண்ணுறேன்.
அப்போ ரெசிப்ராக்கல் எடுத்து அதர் சைடு எடுத்துகிட்டு போய் போடுவோம். ஸோ 11/10 becomes 10/11. அதே மாதிரி மல்டிப்ளைட் பை எல்ல அதர் சைட் மூவ் பண்ணும்போது டிவைடட் பை எல்லுன்னு ஆகிடும். ஓகேவா? இப்போ எல்லையும் கேன்சல் பண்ணிடலாம். ஸோ நியூ பிரெத் ஈக்குவல் டு நியூ பிரெத் இஸ் 10b/11. ஓகே, b into 10 நம்ம 10bன்னு எழுதலாம். 10b/11 இதுதான் வந்து நியூ பிரெத். இப்போ என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? நம்மளை பர்சன்டேஜ் டிக்ரீஸ் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ பர்சன்டேஜ் டிக்ரீஸ்க்கு ஃபார்முலா என்ன? சேஞ்ச் இன் வேல்யூ பை ஒரிஜினல் வேல்யூ இன்டூ 100%. இப்போ நம்ம வந்து சேஞ்ச் இன் வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். சேஞ்ச் இன் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த டூ பிரெத்ஸ். கரெக்டாக? பிரெத்தோட ரெண்டுத்தோட டிஃப்ரென்ஸு which is b minus 10b/11. இதில் நீங்கள் வந்து 10b/11 மைனஸ் பின்னு எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு ஃபைனலாக வந்து அதோடைய அப்சல்யூட் வேல்யூ எடுக்கணும். ஓகேவா? இப்படியும் போடலாம். கடைசியாக வந்து அப்சல்யூட் வேல்யூ எடுத்துக்கோங்க. அப்சல்யூட் வேல்யூனா என்னென்னா, நெகட்டிவ் வேல்யூ வந்தாலும் பாசிட்டிவ் வேல்யூ வந்தாலும் அதோடைய பாசிட்டிவ் வேல்யூஸை மட்டும்தான் ரிட்டர்ன் பண்ணும் அப்சல்யூட் வேல்யூன்றது. ஸோ b minus 10b/11னா b இப்போ எல்சிஎம் எடுத்திங்கன்னா bயை வந்து 11b/11 எழுதலாமா? minus 10b/11 which gives you b/11. okay, 11b minus 10b is 1b, 1b/11. okay, 1 வேணும்னா போட்டுக்கோங்க. okay, so the change in value is 1b/11. இப்போ வந்து நம்ம percentage decrease கண்டுபிடிக்கணும். percentage decreaseனா the change in value which is b/11 divided by பைன்னு நம்ம போடுவோம் இல்லையா? பை ஒரிஜினல் வேல்யூக்கு பதில் நான் டிவைடட் பை போடுறேன். எதுக்காகனா எனக்கு வந்து ஃப்ராக்ஷனில் வந்திருக்கு, அதனால் நான் இதே மாதிரி போடுறேன். டிவைடட் பை ஒரிஜினல் பிரெத் என்ன? பி டிவைடட் பை பி இன்ட்டு 100%. ஓகேயா? இப்போ b டிவைடட் பை b என்ன வரும்? 1 வந்துடும். அப்போ ரிமைனிங் நம்மளுக்கு எவ்வளோ இருக்கும்? 1/11 இருக்கும். ஸோ இதை மாதிரி டிவைட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு மச் ஈஸியாக இருக்கணுன்றதுக்காக நான் இந்த இடத்துல டிவைடட் பை சைன் போட்டிருக்கேன் இன்ஸ்டெட் ஆஃப் பை. ஃப்ராக்ஷனாக எழுதுறதுக்கு பதில் இந்த மாதிரி எழுதுனேன். ஸோ வி கேன் கேன்சல் அவுட் ஈஸிலி. சேமாக இருந்ததுன்னா வி கேன் ஜஸ்ட் கேன்சல் அவுட். ஸோ 1/11 இன்ட்டு 100%. ஓகே, விச் இஸ் ஈக்குவல் டு 100/11. ஃபஸ்ட்டு 100 எடுத்துக்கிட்டிங்கன்னா 9 டைம்ஸ், ரிமைண்டர் இஸ் 1. ஸோ 0 போட்டுட்டு இன்னொரு 0 ஆட் பண்ணிங்கன்னா 100 வரும், அகெயின் 9 வரும். ஸோ அப்ராக்சிமேட்லி இட் இஸ் 9.09%. இது புரியுதா? புரியலன்னா திருப்பி இதை வந்து ரீவைண்ட் பண்ணி பாருங்கள். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான சம்மு. ஓகே, கொஞ்சம் ட்ரிக்கியாக இருக்கும், பட் கேர்ஃபுல்லாக போட்டால் we can easily do it. Is that clear? Next question from page number 29. Okay, this question is also from page number 29. Question number 12. The percentage of ingredients in a 65 gram chips packet is shown in the picture. Find out the weight each ingredient make in this packet. ஸோ இதில் வந்து பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்து நம்ம வந்து 2 பாதாம் மிக்ஸ் பவுடரை வந்து கம்பேர் பண்ணோம். அதில் வந்து அவங்க வெயிட் கொடுத்துருப்பாங்க, நம்ம பர்சன்டேஜ் கண்டுபிடிச்சோம். இதில் வந்து பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க, இண்டிவிஜுவல் வெயிட் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் இருக்குன்னா, பொட்டேட்டோ, வெஜிடபிள் ஆயில், சால்ட் அண்ட் ஸ்பைசஸ் இருக்குது. நெட் வெயிட் வந்து 65 grams. ஸோ 70% அப்படின்னு பொட்டேட்டோ கொடுத்துருந்தாங்கன்னா என்ன அர்த்தம்னா 70% ஆஃப் தி டோட்டல் வெயிட். டோட்டல் வெயிட் என்ன? 65 grams. ஓகேவா? இப்போ 1 by 1 நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? டோட்டல் வெயிட் கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டல் வெயிட் இஸ் 65 grams. இதில் பொட்டேட்டோவோட வெயிட் என்னன்னு பார்க்கணும். ஸோ வெயிட் ஆஃப் பொட்டேட்டோ is equal to 70% of 65 grams. Correct? So 70 by 100 into 65, 0 cancelled. 7 into 65 வந்து 455 வரும். Divided by 10 gives you 45.5. The unit is grams here. அதனால கிராம்னு போட்டுக்கணும். ஓகேவா? Is that clear? இது வந்து first one is potato. Second one is vegetable oil. So weight of vegetable oil is equal to 24% of 65 grams, which is 24 by 100 into 65. So what I advise is 24 and 65 நீங்கள் வந்து மல்டிப்ளை பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறமா டிவைடட் பை 100 பண்ணுறது ஈஸியாக இருக்கும். ஸோ 24 into 65 வந்து 1560 வரும். டிவைடட் பை 100
0 gets cancelled, divided by 10 னா பாயிண்ட் இங்கே வரும். ஸோ 15.6 grams வரும். ஓகேவா? ஸோ தேர்ட் ஒன் என்னது? salt is equal to 3% of 65 grams. Okay, so 3/100 into 65 into 3 பண்ணிக்கங்க, 195/100 which is 1.95 grams. Fourth one வந்து ஸ்பைசஸும் அதே 3% தான், 3% of 65 grams which is equal to 1.95 grams. இது புரியுதா? ரொம்ப ஈஸி. வெறுமன பர்சன்டேஜ் மட்டும் கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் வந்து ரீடிங் பிட்வீன் லைன்ஸ்ன்னு இருக்கும். இதில் வந்து ஒரு லைனை வந்து விட்டுருப்பாங்க, நம்ம வந்து அதை ஃபில் பண்ணணும். ஸோ பர்சன்டேஜ்னு கொடுத்துருந்தாங்கன்னா அது பர்சன்டேஜ் ஆஃப் த டோட்டல் வேல்யூன்னு அர்த்தம். ஸோ 70%னா 70% ஆஃப் த டோட்டல் வேல்யூ, 24%னா 24% ஆஃப் த டோட்டல் வேல்யூ. ஸோ டோட்டல் வேல்யூ கொடுத்துருக்காங்க, அதிலேருந்து இண்டிவிஜுவல் வேல்யூஸை நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகே, இது வந்து ரொம்ப ஈஸியான ஒரு ப்ராப்ளம். Next question number 13. It's a very big question. It is from page number 29. இங்கே போட்டிருக்கு. 3 shops sell the same item at the same price. Shop A, buy 1 and get 1 free. Okay. Shop B, buy 2 and get 1 free. Shop C, buy 3 and get 1 free. இதில் ஒரு கொஸ்டினாக பார்க்கலாம். மொத்தம் 3 கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. Okay. So first question, if the price of one item is ₹100, what is the effective price per item in each shop? Okay, first நம்ம வந்து price per item கண்டுபிடிக்கணும். இதில் வந்து first question நம்ம பண்ண போகிறோம். இப்போ shop A வந்து buy 1 get 1 free. ஓகே, அப்போது ஃபஸ்ட்டு என்னென்னா வந்து effective price per item நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ buy 1னா டோட்டலி எத்தனை ஐட்டம்ஸ் இருக்கும்? டோட்டல் ஐட்டம்ஸ் வந்து 2 இருக்கும். ஒரு ஐட்டம் வாங்கினீங்கன்னா இன்னொரு ஐட்டம் ஃப்ரீ. ஸோ டோட்டலாக ஐட்டம்ஸ் எத்தனை? 2 ஐட்டம்ஸு. அப்போ காஸ்ட் எவ்வளோ ஆகும்? காஸ்ட் வந்து ₹100. ஒரு ஐட்டம் தான் நம்ம ஆக்சுவலி வாங்குகிறோம், இன்னொன்று வந்து ஃப்ரீ. அப்போ காஸ்ட் பர் ஐட்டம் இப்போ நம்ம கண்டுபிடிக்கணும். காஸ்ட் பர் ஐட்டம் இஸ் ஈக்குவல் டு 100/2. ஓகே, டோட்டலாக எத்தனை ஐட்டம் வாங்குகிறோம்? ஒரு ஐட்டம் வாங்கினா இன்னொரு ஐட்டம் ஃப்ரீ. அப்போ டோட்டலாக 2 ஐட்டம்ஸ் இருக்குது, ஆனால் ஒரு ஐட்டத்துக்கு தான் நம்ம பே பண்ணுறோம். ஓகே, ₹100க்கு 2 ஐட்டம்ஸ் வாங்கியாச்சு. அப்போ காஸ்ட் பர் ஐட்டம்னா என்ன? காஸ்ட் பை ஐட்டம்னு அர்த்தம், விச் இஸ் ஈக்குவல் டு ₹50. ஓகேவா? இப்போ செகண்ட் ஒன் பார்க்கலாம். செகண்ட் ஒன் இஸ், அதாவது இது ஃபஸ்ட் கொஸ்டினே தான். ஃபஸ்ட் கொஸ்டினில் செகண்ட் ஷாப் பார்க்க போகிறோம். தட் இஸ் ஷாப் பி. ஷாப் பியில் டோட்டல் ஐட்டம்ஸ் எத்தனை? buy 2 get 1 free. அப்போது 2+1. இது வந்து 1+1, இது 2+1. ஷாப் சியில் வந்து 3+1. ஓகேவா? இது வந்து ஐட்டம்ஸு. ஓகே, ஸோ டோட்டல் ஐட்டம்ஸ் வந்து 3. காஸ்ட் எவ்வளோ நம்ம பே பண்ணணும்? 2க்கு பே பண்ணால் போதும். ஸோ 2 × 100 இஸ் 200. ஓகே, இப்போ காஸ்ட் பர் ஐட்டம் கண்டுபிடிக்கலாம். காஸ்ட் பர் ஐட்டம் ஈக்குவல் டு 200/3 which is equal to, இங்கே கீழே எழுதிக்கிறேன், ₹66.67 approximately. ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஷாப் சி. ஷாப் சிக்கு என்ன? டோட்டல் ஐட்டம்ஸ் எத்தனை? 3+1 4. காஸ்ட் வந்து 3 ஐட்டத்துக்கு நம்ம பே பண்ணால் போதும் இல்லையா? 3 ஐட்டத்துக்கு பே பண்ணால் போதும். ஸோ 3 × 100 which is ₹300. ₹300. ஓகே, இப்போ காஸ்ட் பர் ஐட்டம் கண்டுபிடிக்கலாம். ஈக்குவல் டு 300/4 which is equal to ₹75. ஓகே, இப்போது இதில் என்ன கொஸ்டின்? ஃபஸ்ட்டு, இஃப் த ப்ரைஸ் ஆஃப் ஒன் ஐட்டம் இஸ் ₹100, வாட் இஸ் த எஃபெக்டிவ் ப்ரைஸ் பர் ஐட்டம்னு கேட்டிருக்காங்க. காஸ்ட் பர் ஐட்டம் தான் எஃபெக்டிவ் ப்ரைஸ் பர் ஐட்டம். ஓகே, அரேஞ்ச் த ஷாப்ஸ் ஃப்ரம் சீப்பஸ்ட் டு காஸ்ட்லியஸ்ட்னு கேட்குறாங்க. சீப்பஸ்ட் எது? ஷாப் ஏ. ஷாப் ஏ வந்து சீப்பஸ்ட்டு, அதை விட கொஞ்சம் காஸ்ட்லி வந்து ஷாப் பி, இருக்கிறதுலே காஸ்ட்லியஸ்ட் வந்து ஷாப் சி.
ஓகேவா? இது வரைக்கும் புரியுதா? கொஸ்டின் நம்பர் 1 புரிஞ்சிருச்சா? இப்போ நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 2 பண்ணலாம். இது ஒன்றுத்துக்கும் தனித்தனியாக நம்ம கேல்குலேஷன் பண்ணணும். ஃபஸ்ட்டு கொஸ்டினில் வந்து ப்ரைஸ் பர் ஐட்டம் கேட்டிருக்காங்க. அதனால் டோட்டல் ஐட்டம்ஸ் கண்டுபிடிக்கணும், இப்போ டோட்டல் காஸ்ட் கண்டுபிடிக்கணும், அப்புறம் காஸ்ட் பர் ஐட்டம் கண்டுபிடிக்கணும். ஓகே, இது ஃபஸ்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட்டு வந்து டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. தட் இஸ் கொஸ்டின் நம்பர் 2. ஓகே, ஒன்றுத்துக்கும் நம்ம இப்போ டிஸ்கவுண்ட் போடணும். ஓகேவா? ஸோ ஒரிஜினல் இப்போ ஷாப் ஏ பார்க்கலாம். This is shop A. Original price for 2 items. எவ்வளோ ப்ரைஸ் பே பண்ணாங்க? ₹200. ஓகே, ஆக்சுவல் ப்ரைஸ் என்ன? 2 ஐட்டம் தான் வாங்கியிருக்காங்க. 2 ஐட்டமுக்கு அவங்க ஆக்சுவலாக பே பண்ண போகிறது என்னது? ₹200 அவங்க பே பண்ணியிருக்கணும். ஆனால் அவங்க பே பண்ணது எவ்வளோ? ₹100 தான் பே பண்ணாங்க. அமௌண்ட் பெய்டு வந்து ₹100. ஓகே, ஒரிஜினலாக அவங்க பே பண்ண வேண்டிய அமௌண்ட் வந்து ₹200. ஏன்னா ஒரு ஐட்டத்துக்கு ₹100 எடுத்துக்கிட்டால் 2 ஐட்டத்துக்கு ₹200 அவங்க பே பண்ணியிருக்கணும். ஆனால் அவங்க பே பண்ணது அமௌண்ட் பெய்டு எவ்வளோ? ₹100 தான். அப்போ டிஸ்கவுண்ட் அவங்களுக்கு எவ்வளோ கிடச்சிருக்கு? 200 minus 100 which is ₹100 டிஸ்கவுண்ட் கிடச்சிருக்கு. ஓகேயா? இப்போ நம்ம பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் கண்டுபிடிக்க போகிறோம். Percentage discount is equal to discount by the original price into 100%. Okay, which is discount is 100, original price on the 200 into 100, which is equal to 50%. So for shop A it is 50%. இப்போ shop B க்கு கண்டுபிடிக்கலாம். shop B இது கேல்குலேஷன்ஸ் எல்லாமே ஈஸி தான், ஆனால் கொஞ்சம் லாங்கராக இருக்கும். இப்போ ஷாப் பியில் என்ன பண்ணியிருக்காங்க பாருங்கள், மொத்தம் 3 ஐட்டம்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓகேயா? அப்போது ஒரிஜினல் ப்ரைஸ் ஃபார் 3 ஐட்டம்ஸ் என்ன? ஒரிஜினல் ப்ரைஸ் ஃபார் 3 ஐட்டம்ஸ் எவ்வளோ? ₹300. 100 into 3 ₹300. ஆனால் அவங்க பே பண்ண அமௌண்ட் எவ்வளோ? ₹200 தான் பே பண்ணாங்க. ஏன்னா ஒன்று ஃப்ரீ, அதனால ₹200 தான் பே பண்ணாங்க. அப்போ டிஸ்கவுண்ட் அவங்களுக்கு எவ்வளோ? டிஸ்கவுண்ட் இஸ் 300 minus 200 is ₹100 டிஸ்கவுண்ட். சாரி, டியில் ₹100 டிஸ்கவுண்ட். ஓகே, இப்போ வந்து டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும். which is 100 by the original price. Original price is 300 into 100%. Okay, 0 cancel, 1/3. 1/3 ஓட ஈக்குவலன்ட் பர்சன்டேஜ் வேல்யூ எவ்வளோ? 33.3%. ஆல்ரெடி நம்ம இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இப்போ ஷாப் சி ஒன்றுத்துக்கும் தனித்தனியாக டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும். இப்போ ஷாப் சியோட இது என்னென்னா buy 3 and get 1 free. அப்போ 4 ஐட்டம்ஸ். ஒரிஜினல் ப்ரைஸ் ஆஃப் 4 ஐட்டம்ஸ் என்னன்னு பார்க்கலாம். ஒரிஜினல் ப்ரைஸ் ஃபார் 4 ஐட்டம்ஸ் அப்போ 4 into 100 is ₹400. ஆனால் அவங்க ஆக்சுவலாக பே பண்ண அமௌண்ட் எவ்வளோ? ₹300 தான் பே பண்ணியிருக்காங்க. ஏன்னா buy 3 get 1 free, அதனால ₹300. டிஸ்கவுண்ட் எவ்வளோ? 400 minus 300 is ₹100. இப்போ டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் which is 100 by 400 into 100%. 0 gets cancelled. 100 by 4 is 25%. இது வரைக்கும் புரியுதா? இப்போ தேர்ட் கொஸ்டினுக்கு போகலாம். இப்போ நம்ம 2 கொஸ்டின்ஸ் தான் நம்ம பார்த்துருக்கோம். ஓகே, இப்போ கொஸ்டின் நம்பர் 3க்கு போகலாம். சப்போஸ் யூ நீட் 4 ஐட்டம்ஸ், விச் ஷாப் would you choose and why? ஓகே, இப்போ நம்ம மொத்தம் 4 ஐட்டம்ஸ் வாங்கினோம். இப்போ ஷாப் ஏ, ஷாப் பி, ஷாப் சி போகலாம். ஃபஸ்ட்டு ஷாப் ஏ. ஷாப் ஏல வந்து என்ன சொல்லியிருக்காங்க? buy 1 get 1 free அப்படி தான் சொல்லியிருக்காங்க இல்லையா? அப்போது டு கெட் 4 ஐட்டம்ஸ், 4 ஐட்டத்துக்கு நான் என்ன பண்ணணும்? 2 ஐட்டம் வாங்கினா போதும். buy 2 ஐட்டம்ஸ். அப்போ காஸ்ட் இப்போ வந்து 4 ஐட்டம்ஸ் வேணும்னா buy 1 get 1 free. அப்போ 2 வாங்கினா என்ன ஆகும்? அப்போ 2 ஃப்ரீ ஆகும். 2 + 2 is 4 இல்லையா? அப்போ நான் 2 ஐட்டம்ஸ் வாங்கினா போதும், மீதி 2 வந்து எனக்கு ஃப்ரீயாக வந்துடும். அப்போ எனக்கு காஸ்ட் எவ்வளோ ஆகும்? 2 ஐட்டம்ஸ்க்கு தான் நான் காஸ்ட் பே பண்ணணும், which is ₹200. ஓகே, இதை வந்து அண்டர்லைன் பண்ணிக்கலாம். அப்போ தான் கம்பேரிசனுக்கு ஈஸியாக இருக்கும். இது ஃபார் ஷாப் ஏ. நெக்ஸ்ட்டு வந்து ஷாப் பி என்னென்னா buy 2 get 1 free.
ஓகே, இப்போ இது பார்த்தீங்கன்னா 1 வாங்கினா 1 ஃப்ரீ, 2 வாங்கினா 2 ஃப்ரீ. அப்போ 1 + 1 2வா, 2 + 2 வந்து 4 வந்துடும். அப்போ நான் 2 ஐட்டம் வாங்கினா போதும். ஆனால் ஷாப் பியில் பார்த்தீங்கன்னா 2 வாங்கினா 1 ஃப்ரீ, 3 ஐட்டம்ஸ் ஆச்சா. ஆனால் எனக்கு 4 ஐட்டம் வாங்கணும். அப்போ நான் ஆப்வியஸ்லி என்ன பண்ணணும்னா 3 ஐட்டம் வாங்கி தான் ஆகணும். 3 ஐட்டம் வாங்கி ஒரு இதுக்கு வந்து நான் இந்த டிஸ்கவுண்ட்டை யூஸ் பண்ணவே முடியாது. ஸோ 3 ஐட்டம்ஸ் வாங்கி 4 ஐட்டம்ஸ் ஆக்கலாம் நான், அவ்வளோதான். ஓகே, இதில் வந்து பெரிய எனக்கு வந்து லாபம், கெயின், ப்ராஃபிட் எதுவுமே பெருசாக கிடையாது இந்த செகண்ட் ஆப்ஷனுக்கு. ஓகே, ஸோ பை 2 get 1 ஃப்ரீக்கு நான் மொத்தம் எத்தனை ஐட்டம்ஸ் வாங்கி ஆகணும்? 3 ஐட்டம்ஸ் வாங்கினா தான் எனக்கு 4 கிடைக்கும் இல்லையா? ஸோ ஐ நீட் டு பை 4 ஐட்டம்ஸ். டு பை 2 get 1 ஃப்ரீயில் நான் என்ன பண்ணணும்? டு கெட் 4 items, I need to buy 3 items. அப்போ காஸ்ட் என்ன ஆகிடுது? 3 ஐட்டம்ஸ்ன்னும் போது 300 rupees ஆகிடுது. The cost is ₹300. இதையும் அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கிறேன் so that I can compare. ஓகே, நெக்ஸ்ட் இஸ் ஷாப் சி. ஷாப் சியில் என்ன? buy 3 get 1 free. ஸோ ஒரு ஆஃபர் மட்டும் யூஸ் பண்ணால் போதும். ஸோ டு கெட் 4 items I need to buy only 3 items. ஓகே, 3 items வாங்கினா எனக்கு 4th item ஃப்ரீயாக வந்துடும். இதுக்கும் காஸ்ட் வந்து ₹300 தான். பிக்கும் சிக்கும் பெரிய சேஞ்சஸ் ஒன்றும் கிடையாது. இப்போ எது எனக்கு காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்குது அப்படின்னு பார்க்கணும். கொஸ்டின் என்ன? எது காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்குது? சப்போஸ் யூ நீட் 4 items, which shop would you choose? why? ஓகே, இப்போ ரீசன் நம்ம கொடுத்தாச்சு. எந்த ஷாப் நம்ம சூஸ் பண்ணுவோம்? ஆப்வியஸ்லி ஷாப் ஏ தான் நம்ம சூஸ் பண்ணுவோம். ஏன்னா 200 rupeesக்கு நான் 4 items ஈஸியாக வாங்கிடலாம். ஏன்னா பை 2 get 2 ஃப்ரீ, பை 1 get 1 ஃப்ரீனா அப்போ வந்து அதை மல்டிப்ளைட் பை 2 பண்ணிங்கன்னா பை 2 get 2 ஃப்ரீ. ஸோ 4 items எனக்கு 200 rupeesக்கு கிடச்சிரும். ஸோ நான் என்னத்தை சூஸ் பண்ணுவேன்? ஆப்வியஸ்லி ஐ வில் சூஸ் ஷாப் ஏ தான். ஓகே, ஐ வில் சூஸ் shop A because shop A is comparatively economical. புரியுதா? இந்த கொஸ்டின்ஸ்லாம் கஷ்டம் கிடையாது, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போடணும். மொத்தம் 3 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்கன்னா ப்ரைஸ் பர் ஐட்டம்னு கேட்டிருக்காங்க. நீ எவ்வளோ ப்ரைஸ் பே பண்ணியிருக்க, ஒரு ஐட்டமுக்கு என்ன ப்ரைஸ் வந்திருக்கு அப்படின்றத கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அதை வந்து சீப்பஸ்ட் டு காஸ்ட்லியஸ்ட்டுக்கு அரேஞ்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. தட் இஸ் ஃபஸ்ட் கொஸ்டின். செகண்ட் கொஸ்டின் என்னென்னா பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. நீ எவ்வளோ ஆக்சுவலாக அதோட ப்ரைஸ் என்ன, நீ எவ்வளோ பே பண்ண, உனக்கு எவ்வளோ டிஸ்கவுண்ட் கிடச்சிது, அதோட பர்சன்டேஜ் என்ன அப்படின்றது கொஸ்டின் நம்பர் 2. நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 3. இப்போ எனக்கு 4 ஐட்டம் வேணும்னா நீ எந்த ஷாப்பை சூஸ் பண்ணுவ அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போனீங்கனாலே யூ கேன் ஈஸிலி ஃபைண்ட் அவுட் தி ஆன்சர் ஃபார் ஈச் கொஸ்டின். டோட்டலி 3 கொஸ்டின்ஸ் ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொஸ்டின் அகெயின் அண்ட் அகெயின் ரிப்பீட்டடாக நீங்கள் படிச்சிங்கனாலே யூ கேன் கெட் த ஆன்சர் ஈஸிலி. இஸ் தட் கிளியர்? 14th question in the next page. It is from page number 30. Okay, so from page number 30, in a room of 100 people, page number 30, in a room of 100 people 99% are left-handed. ஸோ 100 பீப்புள்னும் போது இந்த 99% நம்ம டேரெக்டாக வந்து 99 பீப்புள்னே எடுத்துக்கலாம். அப்சல்யூட் வேல்யூ 99ஆகவே எடுத்துக்கலாம். ஏன்னா நம்பர் ஆஃப் பீப்புளும் 100 தான் இருக்குது. நம்மளோட பர்சன்டேஜ் வேல்யூ ஆப்வியஸ்லி அவுட் ஆஃப் 100 தான். ஸோ இங்கே டோட்டல் வேல்யூ 100ஆக இருக்கிறனால டேரெக்டாக லெஃப்ட் ஹேண்டர்ஸ் எத்தனை பேர் 99ன்னு எடுத்துக்கலாம். ஹவு மெனி லெஃப்ட் ஹேண்டட் பீப்புள் ஹாவ் டு லீவ் த ரூம் டு பிரிங் தட் பர்சன்டேஜ் டவுன் டு 98%. ஸோ 98 அவுட் ஆஃப் 100க்கு நம்ம கொண்டு வரணும். ஓகேவா? ஸோ இந்த கொடுத்துருக்கிறதுல இருந்து நம்ம வந்து சில டீட்டெயில்ஸை நம்மளா ரிட்ரைவ் பண்ணணும், நம்மளா எடுக்கணும். ஓகேவா? ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் பீப்புள் எவ்வளோ? டோட்டல் பீப்புள் வந்து 100. 99%ன்னு சொல்லியிருக்கனால லெஃப்ட் ஹேண்டர்ஸ் வந்து ஆப்வியஸ்லி டேரெக்டாக நம்ம போட்டுடலாம். எந்த கேல்குலேஷனும் தேவையில்லை, டேரெக்டாக இட் இஸ் 99. லெஃப்ட் ஹேண்டர்ஸ் 99. அப்போ ரைட் ஹேண்டர்ஸ் எத்தனை பேர் இருப்பாங்க? 100லேருந்து 99 சப்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் 1. ஸோ ரைட் ஹேண்டர்ஸ் வந்து 1 தான் இருப்பாங்க.
இதில் ஏதாவது டவுட் இருக்கா? இதில் டவுட் இல்லை. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா நம்மளோட பர்சன்டேஜ் வேல்யூ வந்து 99% இருக்குது. அதை வந்து நம்ம 98% மாற்றணும். 98% மாற்றணும்னா அப்போ வந்து லெஃப்ட் ஹேண்டஸை வந்து 98 ஆக்குனா 98% ஆக்கிடலாம் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லக்கூடாது. ஓகேயா? எத்தனை பேர் தே ஹாவ் டு லீவ் த ரூம்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ ரூமை விட்டு அவங்க வெளியே போக போகிறாங்க. ரூமை விட்டு வெளியே போக போகிறாங்கன்னா இந்த டோட்டல் நம்பர் ஆஃப் பீப்புளும் அந்த இடத்துல அஃபெக்ட் ஆகும். 100ன்றதும் குறையும். ஓகேயா? அதாவது இந்த பர்சன்டேஜ் இப்போ வந்து 99% இருக்குது. அந்த பர்சன்டேஜை 98 ஆக்கணும்னா எத்தனை லெஃப்ட் ஹேண்டர்ஸ் அந்த ரூமை விட்டு வெளியே போகணும்னு கேட்குறாங்க இல்லையா? ஸோ ரூமை விட்டு லெஃப்ட் ஹேண்டர்ஸ் வெளியே போனால் இந்த டோட்டலுன்றது லெஃப்ட் ஹேண்டர்ஸ் ப்ளஸ் ரைட் ஹேண்டர்ஸ் தான். ஸோ லெஃப்ட் ஹேண்டர்ஸ் வெளியே போனாங்கன்னா ஆப்வியஸ்லி டோட்டலும் ரெடியூஸ் ஆகும். ஓகே, அப்போ நம்மளுக்கு டோட்டல் எவ்வளோன்னு தெரியாது. ஸோ 98% ஆக்கணும்னா வெறுமனை வந்து ஒருத்தரை மட்டும் வெளியே அனுப்புனா அது 98% ஆகாது. இப்போ ஒருத்தரை மட்டும் வெளியே அனுப்பணும்னா நம்மளது என்ன ஆகும்? லெஃப்ட் ஹேண்டர்ஸ் வந்து 98 ஆகிடுவாங்க. ஆனால் டோட்டல் நம்பர் ஆஃப் பீப்புள் 99 இருப்பாங்கல்ல, அப்போ we will not get 98%. கரெக்ட்? ஓகேயா? ஸோ இதை மாதிரி அப்ரப்டாக திங்க் பண்ணக்கூடாது. ஓகே, ஸோ தீஸ் ஆர் த டிஃப்ரெண்ட் வேஸ் ஆஃப் திங்கிங். அதுக்காக தான் நான் சொன்னேன். இப்போது நம்ம சில அசம்ஷன்ஸ்க்கு வரும். இப்போது எக்ஸ் வந்து லெட் எக்ஸ் பி த லெஃப்ட் ஹேண்டர்ஸ் லீவிங் த ரூம். இந்த ரூமை விட்டு வெளியே போகிற லெஃப்ட் ஹேண்டர்ஸ் வந்து நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். ஓகே, அப்போ எத்தனை லெஃப்ட் ஹேண்டர்ஸ் ரிமைன் ஆவாங்க? எக்ஸ் பேர் வெளியே போயிட்டாங்க. எக்ஸ் மெம்பர்ஸ் வந்து அந்த ரூமை விட்டு வெளியே போயிட்டாங்கன்னா லெஃப்ட் ஹேண்டர்ஸ் ரிமைனிங் எவ்வளோ? ஹேண்டர்ஸ்க்கு ஹேங்கர்ஸ்னு எழுதுகிறேன். ஹேண்டர்ஸ் லெஃப்ட் ஹேண்டர்ஸ் ரிமைனிங் ஈக்குவல் டு 99 மைனஸ் எக்ஸ். 99ல் எக்ஸ் பீப்புள் வெளியே போயிட்டாங்க. அப்போ ரிமைனிங் எவ்வளோ இருப்பாங்க? 99 மைனஸ் எக்ஸ். அப்போது பீப்புள் ரிமைனிங் எவ்வளோ? டோட்டல் பீப்புள் ரிமைனிங் 100லேருந்து எக்ஸ் பீப்புள் வெளியே போயிட்டாங்கன்னு அர்த்தம் இல்லையா? ஸோ இட் இஸ் 100 மைனஸ் எக்ஸ். இது கிளியராக இருக்கா? இதை வந்து நம்ம ஃப்ராக்ஷனல் ஃபார்மில் எழுதலாம். 99 மைனஸ் எக்ஸ் பை 100 மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 98%. ஏன்னா எனக்கு 98% நான் அச்சீவ் பண்ணணும்னா எக்ஸ் பீப்புள் வெளியே போகணும். எக்ஸ் பீப்புள் வெளியே போனால் எத்தனை லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருப்பாங்க? 99 மைனஸ் எக்ஸ் இருப்பாங்க. டோட்டல் எவ்வளோ இருக்கும்? 100 மைனஸ் எக்ஸ்னு இருக்கும். இஸ் தட் கிளியர்? இப்போது இந்த 98%ன்றதை 98 பை 100ன்னு எழுதிக்கிறேன். பர்சன்டேஜ் எப்பயும் எப்படி எழுதுவோம்? பை 100ன்னு எழுதுவோம். ஸோ 99 மைனஸ் எக்ஸ் பை 100 மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 98 பை 100. ஏன் 98 பை 100? 98 இஸ் ஃபார் அவுட் ஆஃப் 100ன்றனால எப்பயுமே 98% பை 100ன்னு எழுதுவோம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்? இந்த 100 இங்கே மல்டிப்ளை பண்ண போகிறேன். ஓகே, 100 நான் அதர் சைட் கொண்டு போக போகிறேன்னா இன்ட்டு 100 ஆகுமா? ஸோ 100 இன்ட்டு 99 மைனஸ் எக்ஸ் by 100 minus x is equal to 98. கீழே இருக்கிற 100 நான் அதர் சைட் கொண்டு போகிறேன். டிவைடட் பை 100ன்றது மல்டிப்ளைட் பை 100 ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப், இந்த 100 மைனஸ் எக்ஸ்னு இந்த டினாமினேட்டரில் இருக்கு இல்லையா, இதை வந்து நான் அதர் சைட் கொண்டு போக போகிறேன். ஸோ டிவைடட் பை 100 மைனஸ் எக்ஸ்ன்றது மல்டிப்ளைட் பை 100 மைனஸ் எக்ஸாக ஆக போகுது. ஸோ 100 இன்ட்டு 99 மைனஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 98 இன்ட்டு 100 மைனஸ் எக்ஸ். ஓகே, இதில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா ரிவைண்ட் பண்ணி பாருங்கள், கிளியராக புரியும். ஓகே, இப்போ வந்து 100 வந்து நான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறேன். 100 into 99 is 9900 or 9900. 100 into minus x is minus 100x is equal to 98. இப்போ டிஸ்ட்ரிபியூட் பண்ண போகிறேன். 98 into 100 is 9800 or 9800. 98 into minus x is minus 98x. Okay, next step, variables on one side, constants on the other side. 9900 plus 9800ன்றது அதர் சைட் போனுச்சுன்னா minus 9800 ஆகும். is equal to minus 98x minus 100xன்றது அதர் சைட் போச்சுன்னா plus 100x ஆகும். ஓகே, 9900 minus 9800 வந்து 100 is equal to 100xலேருந்து 98x சப்ட்ராக்ட் பண்ணோன்னா you will get 2x. கரெக்ட்? இப்போ ஆர்டரை சேஞ்ச் பண்ணிக்கிறேன். 2x is equal to 100, x is equal to 100 by 2 which is equal to 50. xன்றது என்னது?
நம்ம அசியூம் பண்ணியிருக்கிறது the left handers leaving the room. So to maintain 98%, 50 left-handers have to leave the room to get 98%. அதான கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. How many left-handed people have to leave the room to bring the percentage down to 98%? So எத்தனை பேர் ரூமை விட்டு வெளியே போகணும்? 50 left-handers have to leave the room. Is that clear? The last question of this figure it out and also this chapter, fraction in disguise chapter oda last question number 15. Look at the following graph. Ability to use computer by age and gender from the year 2023. ஓகேயா, இதை வந்து டிஃப்ரெண்ட் ஏஜ் குரூப்ஸில் பிரிச்சிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து சில்ட்ரன், அப்புறம் டீனேஜர்ஸ், அப்புறம் 20s, 30s, 40s, 50s அண்ட் சீனியர் சிட்டிசன்ஸ்னு பிரிச்சுட்டாங்க. ஓகேயா, இதில் வந்து ப்ளூ ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஃபீமேல் அண்ட் எல்லோ ஸ்டாண்ட்ஸ் ஃபார் மேல். இதை டிபெண்ட் பண்ணி சில கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. யூ ஹாவ் டு ஆன்சர் தோஸ் கொஸ்டின்ஸை. ஓகே, இந்த கிராஃபை பேஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னென்னா, அதாவது நம்ம வந்து இது ட்ரூவா ஃபால்ஸா அப்படின்னு சொல்லணும். விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் வேலிட் ஸ்டேட்மெண்ட்ஸ், வேலிடா இல்லையா அப்படின்றத நம்ம சொல்லணும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின், பீப்புள் இன் தர் 20s ஆர் மோஸ்ட் கம்ப்யூட்டர் லிட்ரேட் அமாங் ஆல் ஏஜ் குரூப்ஸ். எல்லா ஏஜ் குரூப்ஸ்லேயும் 20s இருக்கிறவங்க தான் வந்து இருக்கிறதுலே ஹையஸ்ட்னு சொல்கிறாங்க. மோஸ்ட் கம்ப்யூட்டர் லிட்ரேட்னா அவங்களுக்கு தான் வந்து அதிகமாக வந்து கம்ப்யூட்டர் லிட்ரஸி இருக்குது அப்படின்னு அர்த்தம். இப்போ நீங்கள் 20ஸ்க்கு பார்த்தீங்கன்னா போத் ஃபீமேல் அண்ட் மேல் பார்த்தீங்கன்னா அவங்களோட பர்சன்டேஜ் தான் ஜாஸ்தியாக இருக்குது. 20ஸ்ல பார்த்தீங்கன்னா 26% ஃபீமேல் இருக்குது, அதை விட அதிகமாக வேறு எதுலேயுமே இல்லை. அதே மாதிரி மேலுக்கு பார்த்தீங்கன்னா 37%, விச் இஸ் த ஹையஸ்ட். ஓகேவா? ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னாலும் 20ஸ்ல தான் ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ இட் இஸ் அ வேலிட் ஆன்சர், கரெக்ட், வேலிட் ஸ்டேட்மெண்ட். ஸோ வி கேன் ரைட் இட் as valid. Okay, first statement is valid. Second statement, women lag behind in the ability to use computer across age groups. எல்லா ஏஜ் குரூப்ஸ்லேயும் விமன் வந்து கம்மியாக தான் பர்சன்டேஜ் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. தே லேக் பிஹைண்ட் இந்த எபிலிட்டி டு யூஸ் கம்ப்யூட்டரை யூஸ் பண்ணுற எபிலிட்டியில் அவங்க வந்து கொஞ்சம் பின்தங்கி தான் இருக்காங்க அப்படின்றாங்க. எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா எல்லோ லைன் தான் வந்து லாங்காக இருக்குது இல்லையா? எல்லோ பார் தான் வந்து ரொம்ப லாங்காக இருக்குது when compared to the blue bar. இப்போ ஃபஸ்ட்டு சில்ட்ரனில் பார்த்தீங்கன்னாலும் எல்லோ வந்து ஸ்லைட்லி அதிகமாக இருக்குது. டீனேஜர்ஸில் எல்லோ வந்து மாடரேட்லி அதிகமாக தான் இருக்குது. 20ஸ்லேயும் அதிகமாக இருக்குது எல்லோ, 30ஸ்லேயும் அதிகமாக இருக்குது, 40ஸ்லேயும் அதிகமாக இருக்குது, 50ஸ்லேயும் அதிகமாக இருக்குது. சீனியர் சிட்டிசன்ஸ்க்கும் எல்லோ தான் அதிகமாக இருக்குது. எல்லோ ஸ்டாண்ட்ஸ் ஃபார் மேல். ஸோ செகண்ட் ஒன்னும் வந்து வேலிட் ஸ்டேட்மெண்ட். இப்போ தேர்ட் ஒன், there are more people in their 20s than teenagers. ஓகே, இப்போ திடீர்னு அவங்க என்ன பண்ணிட்டாங்க, பாப்புலேஷனை கம்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. மோர் பீப்புள்னால் என்ன, பாப்புலேஷன் அதிகமாக இருக்குன்றாங்க. 20ஸ்லேயும் டீனேஜர்ஸோட கம்பேர் பண்ணும்போது 20ஸ்ல பாப்புலேஷன் அதிகமாக இருக்குன்றாங்க. இந்த கிராஃப் வந்து இட் இஸ் ரிகார்டிங் த எபிலிட்டி டு யூஸ் கம்ப்யூட்டர், நாட் த பாப்புலேஷன். கரெக்டாக? ஓகே, கம்ப்யூட்டரை யூஸ் பண்ணுறதுக்குரிய எபிலிட்டியை பற்றி பேசும்போது பாப்புலேஷனை பற்றி we cannot talk about it, right? So it is invalid. The third statement is invalid. Fourth statement, more than quarter of people in their 30s can use computers. Okay, first quarter na enna 1/4. Okay, quarter means 1/4. 1/4 oda equivalent percentage enna 25%. correct? இது வந்து தெரியாதவங்களுக்கு fraction multiplied by 100% will give you 25%. இந்த வேல்யூஸ்லாம் வந்து பை ஹார்ட் பண்ண சொல்லி ஃபஸ்ட் கிளாஸ்லேயே சொல்லியிருந்தேன். 1/4ன்ற ஃப்ராக்ஷனுக்கு ஈக்குவலன்ட் பர்சன்டேஜ் வந்து 25%. இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, குவார்ட்டர் ஆஃப் பீப்புள் இன் தர் 30s. இப்போ 30ஸோட டோட்டல் பர்சன்டேஜ் பார்க்கலாம். 14% ப்ளஸ் 25% எவ்வளோ வருது, 39% வருது. அவங்க ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்க, மோர் தேன் அ குவார்ட்டர் ஆஃப் பீப்புள் இன் தர் 30s கேன் யூஸ் கம்ப்யூட்டர்னு. ஓகே, ஸோ மோர் தேன் 25% தான் இருக்குது. அதனால் ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட் இஸ் வேலிட். ஓகே, ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட் இஸ் வேலிட். நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த் ஸ்டேட்மெண்ட்டுக்கு போகலாம்.
Fifth statement, less than 1 in 10 aged 60 and above can use computers. 1 in 10 என்ன அது fractional formல எப்படி எழுதுவோம் நம்ம 1 by 10 ன்னு எழுதுவோம். ஓகே 1 by 10 ஓட percentage எவ்வளோ into 100% which is 10%. correct 0 gets cancelled. உங்களுக்கு வந்து 10% வரும். 1 by 10 ஓட equivalent percentage வந்து 10%. இப்போ என்ன சொல்லியிருக்காங்க aged 60 and above. aged 60 and aboveனு கொடுத்துருக்காங்க. ஓகே 60 and aboveனா கீழே இருக்க சீனியர்ஸ் தான். ஏன்னா 50 வரைக்கும் அது ஒரு தனி குரூப்பு. இப்போ சீனியர்ஸுன்றது தான் 60 and aboveல சேரும். எத்தனை பர்சன்டேஜ் இருக்குது 2% ஃபீமேல் அண்ட் 4% மேல். ஸோ 2% + 4% will give you 6%. கொஸ்டினில் என்ன லெஸ் தேன் 1 in 10ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ லெஸ் தேன் 10% தானே வருது. ஸோ தட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ஆல்சோ வேலிட். Sixth statement, half of the people in their 20s can use computer. half na evlo 1 by 2. 1 by 2 ஓட ஈக்குவலன்ட் பர்சன்டேஜ் எவ்வளோ 50%. ஓகே உங்களுக்கு தெரியலனா இன்டூ 100% பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பர்சன்டேஜ் வேல்யூ கிடச்சிரும். ஃப்ராக்ஷன் மல்டிப்ளைட் பை 100%. ஓகே இப்போ 50% ஆஃப் த பீப்புள் இன் த 20s வந்து அதாவது பீப்புள் இன் த 20ஸோட டோட்டல் பர்சன்டேஜ் வந்து 50%ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ 20ஸோட பர்சன்டேஜ் பார்க்கலாம். 26% + 37%. ஓகே which is equal to 63% வருது. it is not equal to 50%. okay 63% is not equal to 50%. ஆனால் அவங்க என்ன கொடுத்துருக்காங்க half of the people can use computerன்னு கொடுத்துருக்காங்க. more than half தான் யூஸ் பண்ண முடியும். half of the peopleன்னு வரக்கூடாது. okay more than half of the peopleன்னு வந்திருக்கணும். ஆக்சுவலி இங்கே வராதனால this one is invalid. புரியுதா இது? ஸோ யூஸிங் தி கிராஃப் நம்ம வந்து என்ன அவங்க கொடுத்துருக்காங்க அப்படின்றத டெசிஃபர் பண்ணி ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டும் வேலிடா இன்வேலிடா அப்படின்றத நம்ம சொல்லணும். ஓகேவா? ஸோ இதோட இந்த சாப்டர் முடியுது. ஓகே ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. இல்லை வீடியோஸை திருப்பி ரிவைண்ட் பண்ணி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு வந்து எல்லா டவுட்ஸும் ஆல்மோஸ்ட் கிளாரிஃபை பண்ணின மாதிரி தான் இருக்கும். எல்லாமே கிளியராக தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஓகே இதோட இந்த வீடியோவை முடிச்சிருக்கலாம். அடுத்த வீடியோவில் ஒரு நியூ சாப்டர் ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே டில் தென் இட்ஸ் ஜெயின் மேம் சைனிங் ஆஃப் ஃப்ரம் yours mathematically.